Okay, today we are going to discuss about the digestion and the absorption. So, what is digestion? Digestion is nothing but it is the breakdown of material. The breakdown of material is digested in our digestive tract or digestive system. So here we are going to discuss about the what are the digestive glands associated in the digestive tract அப்படிங்கறத நம்ம டீடைலா நம்ம பார்க்க போறோம் இந்த லெசன்ல. ஓகேங்களா? Yes. Okay, Listen, sir. food and nutrition. So nutrition. So what is nutrition? Nutrition is nothing but food. Okay, the nutrition is the getting and utilization of energy-rich nutrients. So you are getting energy from the nutrients. Okay, you are getting energy from the nutrients. This is the main point. Okay, wow. So the next by organism. எதுலேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா யாருக்கு பை அன் ஆர்கானிசம் அது நம்ம தான் ஆர்கானிசம் அந்த ஆர்கானிசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகே பை அன் ஆர்கானிசம் இப்போ நம்ம ஒரு ஆர்கானிசம் அப்படின்னா நமக்கு எனர்ஜி கொடுக்கறது எது அப்படின்னா நியூட்ரிஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் ஓகே த நெக்ஸ்ட் ஃபுட் ப்ரொவைட் நமக்கு ஃபுட்டு என்னென்னலாம் கொடுக்குது அப்படின்னா எனர்ஜி ஃபார் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் ஸோ நம்ம சாப்பிட்லன்னா நமக்கு எனர்ஜி கிடைக்குமா அப்படின்னா தேர் இஸ் நோ பாசிபிலிட்டிஸ் வித்தவுட் எனர்ஜி ஸோ எனர்ஜி நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா எனர்ஜி கம்மிங் ஃப்ரம் ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா எனர்ஜி வந்து கிடைக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் வந்து பாருங்க மெட்டீரியல் ஃபார் க்ரோத்து நம்ம வளரணும் அப்படின்னா நம்ம எதன் மூலயமா தான் வளர முடியும் அப்படின்னா நல்லா சாப்பிட்டா நல்லா வந்து ஃபேட்டியாக ஹைட் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு அப்போ நமக்கு எனர்ஜி கொடுக்குது ஃபுட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத்துக்கான மெட்டீரியல்ஸ் கொடுக்குது க்ரோத்துக்கான மெட்டீரியல்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த ப்ரோட்டீன் ஸோ நம்ம ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுடைய க்ரோத் வந்து அதிகமாகவே இருக்கும் செகண்ட் பாயிண்ட் தென் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் பாடி டெம்பரேச்சர் லிசன் ஸோ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் பாடி டெம்பரேச்சர் அண்ட் ஃபுட்டு ஸோ இதுக்கு நமக்கு நிறைய எவிடன்ஸஸ் சொல்லலாம் நம்ம என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாடி டெம்பரேச்சர் இருக்கும் ஸோ நம்ம நான்வெஜ் ஓவராக எடுக்க எடுக்க என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தா நம்மளுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாகும் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாகிறதுனால நம்ம பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் ஸோ டிபெண்ட் அப்பான் த நியூட்ரிஷன் எந்த நியூட்ரிஷன் எடுக்கிறோமோ அதுக்கு ரிலேட்டடாக தான் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பட் எது எப்படியோ நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை எது மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா நியூட்ரிஷன் ஃபுட் வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே தென் செகண்ட் வந்து தேர்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆஃப் டிஷ்யூ ஸோ வாட் யூ மீன் ரிப்பேர் ஆஃப் டிஷ்யூ விச் ஒன் இஸ் கால்டு ரிப்பேர் ஆஃப் டிஷ்யூ ஸோ நமக்கு இப்போ ஒரு இன்ஜுரிஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன் அப்போ இன்ஜுரிஸ் ஆகுது அப்படின்னா அந்த இன்ஜுரிஸை கிளியர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எங்கேருந்து போகுது அப்படின்னா த்ரூ அவர் ஃபுட்டு நம்மளுடைய ஃபுட்டு மூலயமா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிப்பேர் ஆன டேமேஜ் ஆன டிஷ்யூ வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யுது ரெக்டிஃபை ஆகுது சரியாகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் புரியுதா உங்களுக்கு நியூட்ரிஷன் இஸ் கெட்டிங் யூட்டிலைசேஷன் எனர்ஜி ரிச் நியூட்ரியன்ஸ் ஓகேங்களா ஆர்கானிக் இதுக்கு இந்த 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே தென் நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்ட் ஸ்லைட் போயிடலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுட் இன் அவர் நியூட்ரிஷன்ஸ் ஸோ நம்மளுடைய ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நியூட்ரிஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ வாட் ஆர் த நியூட்ரியன்ஸ் ஆர் தேர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்களேன் இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் என்னென்ன நியூட்ரிஷனாக இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் எ சப்ளிமெண்ட்ரி ஆர் எனர்ஜி ரிச் காம்போனன்ட் சத்து பொருட்கள்னு சொல்லுவாங்க தமிழில் ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நியூட்ரிஷனில் என்னென்னலாம் இருக்குன்னு வந்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து மேஜராகவே என்ன இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் நோட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் உள்ளது மேஜர் காம்போனன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் தான் மேஜர் காம்போனன்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு கேட்டகரியாக நம்ம என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபேட்டு ஆர் லிப்பிட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த ஃபுட்டுலேயே அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தா விட்டமின்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் சம் கைண்ட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் இருக்குது நம்ம அதோட சேர்ந்து வாட்டரையும் எடுத்துக்கிறோம் ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காம்போனன்ட் தான் மேஜராக இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் மேக்ரோ மாலிகுல்ஸாக இருக்கா ஒரு மைக்ரோ மாலிகுல்ஸாக இருக்கா இப்போ கார்போஹைட்ரேட்டுங்கிறது மேக்ரோ மாலிகுல்ஸ் ஆர் மைக்ரோ மாலிகுல் கார்போஹைட்ரேட்டுங்கிறது Macromolecule.
மேக்ரோ மாலிகுல். ஸோ அந்த மேக்ரோ மாலிகுல்ஸ் ஆர் கன்வெர்ட்டட் இன்டு த மைக்ரோ மாலிகுல்ஸ். அப்பதான் நம்ம பாடியில உள்ள அந்த டைஜஸ்டிவ் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எது அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா, தே அப்சர்வ் த மைக்ரோ மாலிகுல்ஸ் ஒன்லி. அதுக்காக தான் நமக்கு மைக்ரோமாலிக்யூல். டைஜஸ்டிவ் சிஸ்டமே இருக்கு. இல்லாட்டி டைஜஸ்டிவ் சிஸ்டமே தேவையில்லையே நமக்கு. டைரக்ட்டா ஒரு ஜிப் மாரி வச்சுக்கிட்டு அந்த ஃபுட்ட தூக்கி போட்டோம்னா எனர்ஜி கிடைக்கும். அப்போ வாட் இஸ் த ரோல் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா, மேக்ரோ மாலிகுல்ஸ் ஆர் கன்வெர்ட்டட் இன்டு த மைக்ரோ மாலிகுல்ஸ். பெரிய மாலிகுல்ஸ் சின்னதா வரணும் அவ்வளோதான். சின்னதா வந்தா மட்டும் தான் நம்ம பாடியில இருக்கக்கூடிய மைக்ரோவேவ்ல அந்த ஃபுட் அப்சர்வ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ கார்போஹைட்ரேட் இருக்கு. கார்போஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் மேஜர் மாலிகுல்ங்கிறாங்க. அது மைக்ரோ மாலிகுல்ஸா பண்ணணும்னா மோனோமர்ஸ் சொல்லுவாங்க. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் லைக் தட் குளுக்கோஸா மாறணும். கார்போஹைட்ரேட் என்னவா மாறணும்? குளுக்கோஸா மாறணும். அதே மாதிரி புரோட்டீன் வந்து ஒரு மேஜர் காம்போனண்டா இருக்குன்னு சொல்றாங்க. அந்த புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ மாலிகுல்ஸா மாறணும். அது பிரேக் டவுன் ஆகணும் அப்படின்னா அதுல என்ன இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா புரோட்டீன் இஸ் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட். அப்போ புரோட்டீன் வந்து நம்ம டைஜஸ்டிவ் என்சைம் பிரேக் டவுன் பண்ணும்போது அது என்னவா கன்வெர்ட் ஆகுது? உங்களுக்கு அமினோ ஆசிடா கன்வெர்ட் அமினோ ஆகுது. ஆசிட். அமினோ ஆசிட் ஆர் அப்சார்பபிள் ஃபார்ம். ஓகேங்களா? அடுத்தது ஃபேட். ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிசரைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? லிப்பிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிசரைட்ஸ். அது மோனோகிளிசரைட்ஸ் அந்த ஃபார்ம்ல வந்து அந்த பாடி அப்சர்வ் பண்ணுது. ஃபேட் ரொம்ப முக்கியம் நம்ம பாடிக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட உள்ள மைக்ரோ எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் வந்து மேஜர் எலமெண்ட்ஸ். மைக்ரோ எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ். விட்டமின்ஸ் நிறைய டைப்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதாவது வாட்டர் சாலிபிள் விட்டமின், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் சாலிபிள் விட்டமின், இப்படி நிறைய வந்து பார்க்க போறோம். அந்த விட்டமின்ஸும் நம்ம பாடிக்கு வந்து பார்த்தா எனர்ஜி ஈல்டிங் ப்ராசஸ் கிடையாது. மேல கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட் மட்டும் தான் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது, பிசியாலஜிக்கல் இதை பண்ணக்கூடியது. பட் இந்த ஒர்க் எல்லாம் ரெகுலேட் பண்ண வேண்டியது யார் யார் வேலை அப்படின்னா இந்த விட்டமின்ஸோடைய மெயினான வேலை. ரெகுலேஷன் ஆஃப் த மெட்டபாலிக் ப்ராசஸ். அப்போ விட்டமின் இல்லைன்னா மெட்டபாலிக் ப்ராசஸ் நடக்காது ஒன்று. ரெண்டாவது மினரல்ஸும் அதே தான். ஓகேங்களா? பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ண வேண்டியது மினரல்ஸோட வேலை. நெக்ஸ்ட் வாட்டர், நம்ம பாடியில் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ண வேண்டியது இது எல்லாமே. இந்த காம்பனன்ட் தான் நம்ம வந்து நியூட்ரிஷனாக எடுக்கக்கூடிய மேஜர் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஃபுட் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. த வாட்டர் பிளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த மெட்டபாலிக் ப்ராசஸ். இது ரொம்ப முக்கியம். இதில் உள்ளதுலேயே நமக்கு எது வந்து மெட்டபாலிக் ப்ராசஸ். ஸோ வாட் யூ மீன் மெட்டபாலிக்? மெட்டபாலிக்னா என்ன? மெட்டபாலிக் அப்படிங்கிறது நம்ம என்ன கொடுப்போம்? இன்னும் ஐடியாவா? நம்ம growth ரிலேட்டடான எல்லா ஆ ப்ராசஸும் மெட்டபாலிக். நடக்குது. ஓகே. அப்போ ஒரு மெட்டபாலிக் அப்படின்னா இது ஹேவ் ஏ டூ கைண்ட்ஸ் ஆஃப் ஒர்க் ஆர் தேர். ஒன்று ஆனபாலிசம், இன்னொன்று கேட்டபாலிசம். ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ கார்போஹைட்ரேட் இருக்குன்னு வச்சுங்களேன். கார்போஹைட்ரேட்டு பிரேக் டவுன் ஆகுற ப்ராசஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டபாலிக். அதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளுக்கோஸ் கொடுத்து எனர்ஜியை கொடுக்குதுன்னா அது வந்து ஆனபாலிக். அப்போ ஆனபாலிசம் அனதர் ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டபாலிசம். ரெண்டு ரியாக்ஷனும் ஒன்றா சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டபாலிக் ப்ராசஸ். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட்டர் பிளே அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த மெட்டபாலிக் ப்ராசஸ். அப்போ நம்ம பாடிக்குள்ளே எனர்ஜி ஈல்டிங் ப்ராசஸ் நடக்குது, அதான் மெட்டபாலிக் ப்ராசஸ். அதுக்கு வாட்டரோட ரோல் ரொம்ப முக்கியம். அதனால தான் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் யூட்டிலைஸ் பண்ணுங்க, நிறைய வாட்டர் ட்ரிங்க் பண்ணுங்க சொல்கிறதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில் மெட்டபாலிக் ப்ராசஸ் எல்லாமே ரெகுலேட் பண்ணுறது யாரோட வேலைன்னா வாட்டரோட வேலை. அப்போ ஒரு ஹியூமன் பீயிங் ப்ராப்பராக வாட்டரை வந்து அரௌண்ட் 3 to 5 liters per day யூட்டிலைஸ் பண்ணான் அப்படின்னா அவனுடைய மெட்டபாலிக் ப்ராசஸ் எவ்ரிதிங் டிசீஸ் கூட அவனுக்கு வராது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பாடி வந்து குட் ஹெல்த் கண்டிஷனோட இருப்பாங்க. ஸோ வாட்டர் வந்து பிளே எ மேஜர் இம்பார்ட்டன்ட் மெட்டபாலிக் ப்ராசஸ் அண்ட் ப்ரிவென்ட் த டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷனா வாட்டர் லாஸ் ஆகாமல் நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணும். நார்மலாக நம்ம பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் த பாடி வெயிட் ஆர் என்ன அது வாட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்ம அப்போ வந்து எந்த அளவுக்கு வாட்டர் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஸ்டான்ஸாலேருந்து புரிஞ்சுப்பீங்க. ஓகே. த நெக்ஸ்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். கம் டு த பாயிண்ட். இப்போ தான் நம்ம வந்து மேஜர் ஈவெண்ட்ஸுக்கே நம்ம வரோம். ஸோ வாட் இஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸ்? ஸோ வாட் ஆர் த காம்பனண்ட் ஆர் தேர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை நம்ம ரெண்டு இதாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அலிமெண்ட்ரி கெனால். ஓகேங்களா? தமிழில் உணவு குழாய்ன்னு சொல்லுவாங்க. அது எங்கேருந்து எங்கே நம்ம பார்த்துடலாம். இன்னொன்று அதோட இருக்கக்கூடிய டைஜஸ்டிவ் கிளான்ஸ். டைஜஸ்டிவ் கிளான்ஸ்னா தே செக்ரேட் த டைஜஸ்டிவ் ஜூஸ். என்சைமை செக்ரேட் பண்ணது அந்த மேக்ரோ மாலிகுல்ஸை மைக்ரோ மாலிகுல்ஸை கன்வெர்ட் பண்ணக்கூடிய என்சைம். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ சிஸ்டம் அப்படிங்கிறது த சிஸ்டம் காம்ப்ரைசைஸ் டூ கைண்ட்ஸ் ஆஃப் காம்பனண்ட். ஒன்று அலிமெண்ட்ரி கெனால் உணவு குழாய். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் கிளாண்ட். ஸோ வாட் ஆர் த ஆர்கன்ஸ் ஆர் காம்பனண்ட் ஆஃப் த அலிமெண்ட்ரி கெனால்?
இப்போ அலிமெண்ட்ரி கனால்ல என்னென்ன காம்போனண்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மவுத். ஓகேங்களா? இதுதான் ஆன்டீரியர் ஓப்பனிங் ஆஃப் த அலிமெண்ட்ரி கனால். ஆன்டீரியர்னா எத சொல்லுவீங்க அப்படின்னா, ஒரு அனிமலுடைய முன்பகுதிய தான் ஃப்ரண்ட் பார்ட்ட தான் நம்ம வந்து பார்த்தா என்ன சொல்லுவோம்? ஆன்டீரியர்ன்னு சொல்லுவோம். அப்ப ஒரு அனிமலுக்கு ஆன்டீரியர் ஓப்பனிங் தான் மவுத். மவுத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா பக்கல் கேவிட்டி வாய்க்குழின்னு சொல்லுவாங்க. நம்ம நாக்கு அப்படியே உள்ள ரொட்டேட் பண்ண பார்த்தோம்னா ஒரு சேம்பர் மாரி இருக்கும். அதான் பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டிக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. தொண்டை பகுதி தான் ஃபேரிங்ஸ்ன்னு சொல்லிக் குடுக்குறாங்க. ஃபேரிங்ஸ் அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்தா யூசோஃபேகஸ். ஓகேங்களா? தொண்டையிலிருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க போகுது அப்படின்னா, இந்த டயகிராம் பாருங்க. ஓகே. தொண்டையிலிருந்து உங்களுக்கு அடுத்து ம். எங்க போகுது அப்படின்னா, ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ்னா நத்திங் பட் ஈசோஃபேகஸ். ஃபுட் பைப். ஓகேங்களா? ஃபுட் அது வழியா தான் போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்க போகுது அப்படின்னா, அந்த ஃபுட் தே ஆர் என்டர் இன்டூ த ஸ்டொமக். ஓகேங்களா? நேரா எங்க போகுதுன்னு சொல்லிக் குடுக்குறாங்க. ஸ்டொமக்ல என்டர் ஆகுது. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டொமக்லேருந்து உங்களுக்கு எங்க போகுது அப்படின்னா, ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன்ங்கிறது உள்ளார உங்களுக்கு லைட் பிங்க் கலரா இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நல்ல ம். கர்வ்டா இருக்கும். நல்ல மிக்ஸ்டா இருக்கும். அதான் வந்து பார்த்தா ஸ்மால் இன்டெஸ்டைன். இட் இஸ் நியர்லி 9 மீட்டர் லாங். அத நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பெரிய லார்ஜா உங்களுக்கு வந்து பார்த்தா எல்லோ கலர்டா உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லார்ஜ் இன்டெஸ்டைன். அதுல நெறைய பார்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகே. லார்ஜ் இன்டெஸ்டைன். லாஸ்ட்டா வந்து பார்த்தோம்னா, போஸ்டீரியர் ஓப்பனிங். ஒரு அனிமலுடைய பேக் சைட்ல ஓப்பன் ஆகக்கூடிய இது வந்து பார்த்தா ஆனஸ் அப்படின்னு சொல்லிக் குடுக்குறாங்க. அப்ப மவுத்லேருந்து ஆனஸ் வரைக்கும் உள்ளதுக்கு ரீசன் என்ன பேர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அலிமெண்டரி கேனால். உணவு குழாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் யூ கிளியர் அபௌட் த அலிமெண்டரி கேனால்? எஸ் சார். ஓகே. ஷால் வி மூவ் டைஜஸ்டிக் கிளாண்ட். ஓகே. டைஜஸ்டிக் கிளாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அசோசியேட்டட் கிளாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது செப்பரேட்டா இல்ல. இது எதோட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த அலிமெண்டரி கேனாலோடைய அட்டாச் ஆயிருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டைஜஸ்டிக் கிளாண்ட். தட் இஸ் ஆர் அசோசியேட்டட் டூ த அலிமெண்டரி கனால். அலிமெண்டரி கனாலோட சேர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல என்னென்ன கிளாண்ட்ஸ்லாம் இருக்கு? இத நம்ம மெயினா மைண்ட்ல வச்சுக்கிட்டாலும் நம்ம ஈஸியா லெசன்ஸ் புரியும். ஒண்ணு வந்து சலைவரி கிளாண்ட். இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த சலைவரி கிளாண்ட் எங்க இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய பக்கல் கேவிட்டில தான் என்ன இருக்கு அப்படின்னா, சலைவரி கிளாண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னொன்னு கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, த கிளாண்ட்ஸ் பிரசன்ட் ஆன் த ஸ்டொமக். ஓகேங்களா? அதான் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லிவர். ஓகே. லிவர் இங்கேயே இருக்கு பாருங்க. லிவர் ஒரு ஒன் ஆஃப் த கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேன்கிரியாஸ். பேன்கிரியாஸ்ங்கிறது உங்களுக்கு வந்து பேன்கிரியாஸ். பார்த்தீங்கன்னா, எஸ் அ இட் இஸ் நியர்லி லைக் தட். இந்த இடத்துல குடுப்பாங்க. இந்த யூ ஷேப்டு டியோடினம் உள்ள இடத்துல ம். ஒரு லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி க்ரோ ஆகியிருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பேன்கிரியாஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்டெஸ்டினல் கிளாண்ட். அந்த இன்டெஸ்டினல் கிளாண்ட் அப்படின்னா, ஸ்மால் இன்டெஸ்ட்ல இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ். என்னென்ன கிளாண்ட்ஸ்லாம் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத குடுத்துருப்பாங்க. ஓகே. அப்ப அலிமெண்டரி கனால்னா எதுலேருந்து எது வரைக்கும்ங்கிறத இங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கணும். அந்த ஆர்டர்ங்கிறது கிளியரா வரணும். உங்களுக்கு வந்து லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் இன்டெஸ்டைன தூக்கி கீழ போட்டு, லார்ஜ் இன்டெஸ்டைன மேல போட்டீங்கன்னா, அந்த ஆர்டர் சீக்வென்ஸஸ் வராது. ஸோ அந்த அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ம். இம்பார்ட்டன்ட். அந்த ஆர்டர் மேபி உங்களுக்கு 1 மார்க்ல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அலிமெண்டரி கனால். ஓகே. அந்த அலிமெண்டரி கனால்ல பிகினிங் பார்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, மவுத் டூ ரிசீவ் த ஃபுட். ஓகேங்களா? ஸோ மவுத் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோன்னா, இது இது எது எப்படிலாம் இது ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். நம்ம மவுத்ல வந்து பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, ஒரு ஓப்பனிங் ஒரு டோரா எது இருக்கு அப்படின்னா, லிப்ஸ். எ பேர் ஆஃப் லிப்ஸ் பிரசன்ட் ஆன் த ஆன்டீரியர் பார்ட் ம். ஆஃப் த அ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டியினுடைய அவுட்டர் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு டபுள் டோர் உள்ள ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, லிப்ஸு. அந்த லிப்ஸ் தான் வந்து பார்த்தா ஓப்பனிங் பாத்வே. அந்த லிப்ஸ வந்து குளோஸ் பண்ணா உங்களுக்கு எந்த ஒரு மெட்டீரியலும் உள்ள அலோ பண்ண முடியாது. அப்ப லிப்ஸ வந்து நீங்க ஓப்பன் பண்ணும்போது தான் உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய சேம்பருக்கு பேர் தான் மவுத். அந்த மவுத் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுட்ட ரிசீவ் பண்ணது. இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜெக்ஷனா உள்ள அனுப்புறதுன்னு அர்த்தம். ஓகே. பக்கல் கேவிட்டிக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரல் கேவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் என்னது? மவுத் கேவிட்டி. மவுத் கேவிட்டி. ஓகே. பக்கல் கேவிட்டி, ஓரல் கேவிட்டி ஆர் மவுத் கேவிட்டி. எப்படி சொன்னாலும் கேவிட்டினாலே உங்களுக்கு தெரியும். உள்ள இருக்கக்கூடிய அ ஒரு ஹாலோ ஒரு ஸ்பேஸான ஒரு பகுதி தான். அது லிப்ஸுக்கும் உள்ளார இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகேங்களா? ஸோ அந்த பக்கல் கேவிட்டி ஆர் ஓரல் கேவிட்டி இதுல என்னென்ன காம்போனன்ட்லாம் பிரசன்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் பேலட். ஓகே. பேலட்னா உங்களுக்கு தெரியணும். இவங்க டங்க்க வந்து பார்த்தா ரொட்டேட் பண்ணி மேல ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கனாலும் தெரியும். மேல் அண்ணன்னு சொல்லுவாங்க.
ஓகே, இன்சைட் ஆஃப் த நோஸுக்கு உள்ளார பக்கல் கேவிட்டி, நாக்கை மேலே தூக்கி நம்ம ரூஃபை இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாக்குக்கு மேலே உள்ள அந்த பகுதிக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. லிசன் ஹியர், இதுதான் பேலட். நான் இந்த ரெட் கலர் கொடுக்குறேன் இல்லையா, இந்த ரீஜன் தான் வந்து பார்த்தோன்னா அப்பர் இதில் உள்ளதான் பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க, மேல் அன்னம். அதுக்கப்புறம் மவுத்தில் என்ன இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீத் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்குலார் டங்க்கு. ஓகேங்களா, இந்த 3 பார்ட்டு தான் உங்களுக்கு எதில் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மவுத் ஆர் பக்கல் கேவிட்டியில் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னா ரிமைனிங் நம்ம பார்க்க போகிறோம். இதோட இன்டீரியர் பார்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் பேலட் ஹேஸ், இதில் ஒரு நீட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ்பா. ஆன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்டாக இருக்கும். அண்ட் போஸ்டீரியர் வந்து பார்த்தோன்னா சாஃப்டாக இருக்கும். இது நீட்ல கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஹவு டு யூ ரெக்டிஃபை திஸ் டவுட் அப்படின்னா, நம்ம அப்பர் ஜா இருக்கு இல்லையா, மேல் தாடை, அதில் பல்லுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் தூரத்துக்கு தடவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஃப்பாக இருக்கும். அப்போ ரஃப்பாக இருந்ததுன்னா அது வந்து பார்த்தோன்னா ஹார்டு பேலட், ரொம்ப நல்லா போனியாக இருக்கும். அப்படியே நாக்கை கொஞ்சம் உள்ளார தொட்டி இன்னும் கொஞ்சம் மேலால தடவி பார்த்தீங்கன்னா எந்தவித அந்த உங்களுக்கு அந்த அந்த லைனிங் இருக்காது, சாஃப்டாகவே இருக்கும். அது வந்து சாஃப்ட் பேலட். அப்போ ஆன்டீரியரில் ஹார்டு பேலட்டாகவும் போஸ்டீரியரில் எப்படி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் பேலட்டாகவும் இருக்கு. ஏன் ஆன்டீரியரில் ஹார்டு பேலட்டாக இருக்குது? ரீசன் என்ன? ஒய் ஆன்டீரியர் பேலட் இஸ் ஏ ஹார்ட்? வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபுட்டை வந்து நம்ம வந்து க்ரஷ் பண்ணும்போது, ஒரு ஃபுட்டை வந்து ப்ரோக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபுட்டு உடையணும் இல்லையா, அப்போ மேல் சைடு இருக்கக்கூடிய அந்த பேலட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அதனால தான் ஃப்ரண்ட் சைடில் உள்ளது ஆன்டீரியர் உள்ளது ஹார்டாகவும், போஸ்டீரியர் வேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்கனுக்கு யூஸ் ஆகாது. அது வந்து எந்தவித ஃபங்க்ஷனுக்கும் இன்வால்வ் ஆகாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக கேட்டாங்கன்னா போனால் ஆயிருக்கு. நோட் பண்ணீங்க, ஆன்டீரியர் பேலட்டைன் இஸ் மேட் அப் ஆஃப் போன். போஸ்டீரியர் பேலட் அது வந்து பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க. கார்டிலேஜ்னா இஸ் நத்திங் பட் ஃப்ளெக்சிபிள் போன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ். இப்போ மூக்கு இருக்குது, மூக்கு ஆடுது இல்லையா, அதே மாதிரி இயர் பின்னா இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் போன், நம்மளுடைய இந்த கை எலும்பை மடக்க முடியுமானா முடியாது. நமக்கு நீ இருக்கு அதனால பெண்ட் பண்ணுறோம். அந்த போனை மடக்க முடியுமானா முடியாது. ஏன்னா போன் வந்து வெரி ஸ்ட்ராங் அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டங்க் இஸ் என்ன ஆர்கன் சொல்கிறாங்க அப்படின்னா மஸ்குலார் ஆர்கன். டங்க் இஸ் என்ன ஆர்கன்? மஸ்குலார். ஏன் மஸ்குலார்? இதுல வந்து போனும் கிடையாது, எந்தவித ஹார்டஸ்ட் மெட்டீரியலும் கிடையாது. தேர் ஆர் ஒன்லி ஒன் மேடப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா டங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசில்ஸ் மட்டும்தான். ஸோ அட்டாச் டு த ஃப்ளோர் ஆஃப் த ஓரல் கேவிட்டி. ஓகேங்களா. ஃப்ளோர்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரல் கேவிட்டி, ரூஃப்னா மேலே, ஃப்ளோர்னா கீழே. அப்போ நம்ம பக்கல் கேவிட்டி கீழ்ப்பகுதியோட டங்க் இணைஞ்சிருக்கு. அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இது ஒரு 1 மார்க்குப்பா, ஃப்ரீனுலம். ஓகே, ஃப்ரீனுலம் அப்படிங்கிறது 1 மார்க்கு. இந்த டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் ஃப்ரீனுலம். அப்படி நம்ம கண்ணாடியில் பார்த்துட்டு நாக்கு அப்படி மேலே தூக்கி பார்த்தோம்னா கீழே வந்து லைட்டாக ஒட்டி இருக்கக்கூடிய சாஃப்டஸ்ட் ஒரு ஒரு டிஷ்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீனுலம், அது அட்டாச் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இது வந்து நிறைய ஸ்பீச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃப்ரீனியூலம் நம்ம டிப்பு வரைக்கும் அட்டாச் ஆகிருந்துன்னு வச்சுங்களேன், அவங்களால பேசவே முடியாது. ஏன்னா டங்கினுடைய மூமெண்ட்னால தான் நம்ம வந்து ஸ்பீச் கொடுக்குறோம். டங்கினுடைய மூமெண்ட்னால தான் நம்ம வந்து ஃபுட்டை வந்து கிரைண்ட் பண்ணுறோம். அதை மைண்டில் வச்சுங்க. சம்டைம் இது சில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பேபிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப் ரீஜன் வரைக்கும் அட்டாச் ஆயிருக்கும். அப்போ டிப் ரீஜன் வரைக்கும் அட்டாச் ஆயிருந்ததுன்னா அந்த டங்கு மூவ் ஆகாது, அவங்களுக்கு ஸ்பீச்சே வராது. அப்போ என்ன செய்வாங்க, மைனர் சர்ஜரி மூலயமா அந்த ஃப்ரீனுலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணி ஸ்பீச் ப்ராக்டிஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, இது நம்ம எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ டங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பேஸ் ஆஃப் த பக்கல் கேவிட்டியோட அட்டாச் ஆகிருக்கு. தட் இஸ் கால்ட் ஃப்ரீனுலம். இட் இஸ் ஏ சாஃப்டஸ்ட் டிஷ்யூ அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. நெக்ஸ்ட்டு டங்க் ஹேஸ் ஸ்மால் ப்ரொஜெக்ஷன். நாக்கினுடைய மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக என்ன இருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷனாக மட்டும் கிடையாது, அது வந்து பார்த்தோன்னா பேப்பிலேன்னு சொல்லுவாங்க. இப்போ நாக்கு இருக்குது, அது மேலே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாப்பிலே. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் பாப்பிலே? அந்த பாப்பிலேக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, டேட்ஸ் பட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. லிசன். ஓகே, அந்த பாப்பிலேக்குள்ளே தான் உங்களுக்கு என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுக்குறாங்க, டேட்ஸ் பட். அப்போ டேட்ஸ் பட்ஸுங்கிறது டேட்ஸ் பட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த பாப்பிலே தான். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம வந்து டங் கிளீனர் யூஸ் பண்ணும்போது நம்ம போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, சில பேர் சொல்லியிருப்பாங்க
நாக்கில் வந்து ரொட்டேஷன் ஆகும், நல்ல ஃப்ளூயன்ஸாக இங்கிலீஷ் பேசணும், ரொட்டேட் ஆகும்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த டங் கிளீனர் போட்டு நாக்கு இது பண்ண சொல்லுவாங்க. அப்போ இது பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். பிகாஸ் ஆஃப் த பாப்பிலே ஆல்சோ ரிமூவ்டு ஃப்ரம் தட். ஸோ அதனால நம்ம வந்து பார்த்தோன்னா டஸ்ட் மெட்டீரியல்ஸ் ரிமூவ் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும் முடிஞ்சு ஓவராக நம்ம வந்து பார்த்தோன்னா ஹோல் இதை நம்ம வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? சம் பாப்பிலே என்ன அது பியர் ஸ்டேட்ஸ் பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், சுவை அரும்புகள்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து என்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, அட் த பேக் ஆன் எய்தர் சைடு ரொம்ப தெரிஞ்சுங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. தட் இஸ் கால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா டான்சில். அதுக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க? டான்சில். ஓகே, இந்த டான்சிலோட வேலை என்ன? வாட் இஸ் த ரோல் ஆஃப் டான்சில்? டான்சில் இஸ் ஒன் ஆஃப் த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவா கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு இம்யூன் பவரை கொடுக்கக்கூடிய ஒரு இம்யூனலாஜிக்கல் ஒரு மெட்டீரியல், ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு பாக்டீரியாவோ ஒரு ஃபங்கையோ உள்ளே போணுச்சு அப்படின்னா அந்த பாக்டீரியாவையோ ஃபங்கையோ டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குது அப்படின்னா இங்கேயே அது வேலையை ஆரம்பிச்சு நம்ம இம்யூன் சிஸ்டம். சம்டைம் இது இன்ஃபெக்ஷன் ஆயிட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வெல் ஆகிடும். ஸ்வெல் ஆயிட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா வீங்கிட்டா ஃபுட்டு வந்து உள்ளே இறங்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ராப்பராக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பக்கல் கேவிட்டியில் வந்து புரியுது இல்லையா உங்களுக்கு? ம். ஏதாவது டவுட் இருக்கா அதில்? இல்ல சார். ஓகே, தென் நெக்ஸ்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஹியூமனோட டீத்து. இப்போ பக்கல் டங்கில் வந்து பார்க்கும்பொழுது இன்னொரு அட்வான்ஸாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எந்தெந்த ரீஜனில் என்னென்ன டேஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கேட்பாங்க. இப்போ வந்து டங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இருக்குன்னா இதில் டிப்பு ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டேஸ்ட் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்வீட் அண்ட் சால்ட்டு. நாக்கினுடைய நுனிப்பகுதியில் என்ன டேஸ்ட் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்வீட் அண்ட் சால்ட்டை தான் அனலைஸ் பண்ண முடியும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர். ஓகேங்களா? புளிப்பு புளிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நாக்கினுடைய லேட்ரல் ரீஜனில். அடுத்தது பேஸ் ஆஃப் த டங்க், நாக்கினுடைய அடிப்பகுதியில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர். கசப்பு வந்து அடியில் தான் இருக்கும். அப்போ நம்ம சின்ன பிள்ளையில இந்த டானிக்லாம் கசப்பாக இருக்குன்னா என்ன செய்வோம் அப்படின்னா நாக்கை திறந்து அடியில் தான் ஊற்றுவாங்க. ஆக்சுவலி அந்த டேஸ்ட் பட்ஸ் கசப்புக்கான டேஸ்ட் பட்ஸ் எங்கே தான் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பக்கல் கேவிட்டிலேயே பேசல் ரீஜனில் தான் இருக்குது. அது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரீசன் புரியுதா உங்களுக்கு? இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், இதை நோட் பண்ணீங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டீத். ஸோ மவுத்தில் பக்கல் கேவிட்டியில் நம்ம டீத்தை பற்றி பார்க்க போகிறோம். த நேச்சர் அண்டு என்ன கொடுத்துருக்காங்க? மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டீத் இஸ் கால்டு டென்டிஷன். நம்மளுடைய பக்கல் கேவிட்டியில் பல்லு அமைந்திருக்கக்கூடிய வீதத்துக்கு பேர் டென்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பல் அமைவு. ஸோ ஹியூமனுடைய டென்டிஷனில் 1 by 1 கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீத்தில் 1 மார்க் கேட்கும்போது உங்களுக்கு இங்கேருந்தே கிளியராக வாங்க. ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெட்டிரோடான்ட். ஹெட்டிரோ அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் டிஃபரெண்ட்னு அர்த்தம். டான்ட்னா உங்களுக்கு டென்டிஷன், பல் அமைவு. உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா பல்லு எல்லாமே ஒரே மாதிரியாவே கிடையாது. இங்கே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஈச் அண்ட் எவ்ரி டூத் ஹேஸ் எ டிஃப்ரெண்ட் ஷேப். ஒவ்வொரு பல்லும் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. அதனால அதுக்கு பேர் ஹெட்டிரோடான்ட். ஓகேங்களா? அதை பின்னாடி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இன்சிசர், கனைன், ப்ரீமோலார் அண்ட் மோலார் 4 டைப்ஸ் ஆஃப் டீத் இருக்குது. 4 டைப்ஸ் 4 வகைகள் பல் இருக்கிறதுனால நம்மளுடைய பல் அமைப்புக்கு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஹெட்டிரோடான்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீகோடான்ட். தீகோ அப்படின்னா இது வந்து கிரீக் வேர்டு எல்லாமே. ஸோ தீகோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் என்னது சோக்கேட்டடு. ஓகேங்களா? இதுதான் வந்து ஜாஸ்ன்னு வச்சுங்களேன். இந்த ஜாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா புதைந்து காணப்படுது. ஓகேங்களா? அந்த ஜாஸ் அந்த தாடையில வந்து பார்த்தோன்னா பல்லு வந்து புதைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்புக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீகோடான்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டெஃபயோடான்ட். டைனாலே உங்களுக்கு தெரியும், டைனா 2. ஓகே, ஃபயோடான்ட் அப்படின்னா ஹேவ் எ ஆரிஜினேட். ஓகேங்களா? முளைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ நம்மளுடைய லைஃப் டைம் ஆஃப் ஹியூமனுடைய லைஃப் டைமில் அவனுக்கு 2 வகையான பல் அமைப்பு உருவாகுது. அது என்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு முளைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், மில்க் டீத்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு உள்ளது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் டீத். அப்போ மில்க் டீத் எங்கேருந்து எப்போலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா ஏஜ் ஆஃப் 6 மந்த்லேருந்து ஆரம்பிக்கும் அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும். 10 ஏஜ் வரைக்கும் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்க் டீத்து. அதோட நம்பர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த மில்க் டீத் ஆர் கன்வெர்டட் இன்டு என்னது பெர்மனன்ட் டீத்தாக மாறும்.
இப்போ மில்க் டீத் எத்தனை, பெர்மனன்ட் டீத் அப்படிங்கிற வந்து நீங்க பார்த்துக்கணும். ஓகே, அப்போ ஹியூமனோட டென்டிஷன் பொறுத்தளவு இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஹெட்டிரோடான், 4 கைண்ட்ஸ் ஆஃப் டீத், இன்சிசர், கனைன், ப்ரீமோலார் அண்ட் மோலார். டீகோடான் எங்க இருக்கு, தாடையில பொதிந்து காணப்படுது. ஸோ ஓகேவா, தட் இஸ் கால் டீகோடான். டிஃபயோடான்ட் அப்படின்னா டை, நமக்கு ரெண்டு வகையான பல் அமைப்பு இருக்கு. ஒன்று மில்க் டீத்து, அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்டிடியஸ் டீத்னு சொல்லி கொடுப்பாங்க. இன்னொன்று பெர்மனன்ட் டீத் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நம்ம இதோடைய கேரக்டர்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே, இங்க கவனிங்க. ஹெட்டிரோடான்ட். ஸோ வாட் இஸ் ஹெட்டிரோடான்ட் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஹெட்டிரோனா மீனிங் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடியே, டிஃப்ரெண்ட்னு அர்த்தம். இதில் வந்து பார்த்துங்க, இட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டீத் ஆர் ப்ரெசன்ட். இதான் முக்கியமானது. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டீத் ஆர் ப்ரெசன்ட். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், அதோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இன்சிசர்ஸ் ஃபார் கட்டிங். ஃப்ரண்ட்ல உள்ள அந்த 2 டீத் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்சிசர்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா, இன்சிசர் அப்படிங்கிறது ஃப்ரண்ட்ல உள்ளது. நெக்ஸ்ட் கனைன். கனைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஷேப்பை பார்த்தாலே தெரியும். ஃபார் டியரிங், ஃபுட் மெட்டீரியலை கட் பண்ணுறதுக்கு, ஒரு ஆப்பிள் இருக்குது, அது ஆப்பிளை கட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல உள்ள இன்சிசர். அப்போ இன்சிசருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் தட் இருக்கு பாருங்க, மேலே உள்ள இந்த இந்த 2 டீத் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சிசர்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா, இந்த இது இன்சிசர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனைன். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் கனைன் ஃபார் டியரிங். அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். நமக்கு அப்பர் ஜால அந்த இன்சிசருக்கும் பக்கத்துலேயே இருக்கும், 2 இருக்கும் கனைன். ஓகேங்களா, அது சில பேருக்கு ப்ராமினெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அது வந்து கனைனோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் ப்ரீமோலார். ப்ரீமோலார் அப்படிங்கிறது நம்ம பேபியாக இருக்கும் போது இருக்கக்கூடிய மோலார் தான் பின்னாடி அது வந்து ப்ரீமோலாரா மாறுது. ஓகேங்களா, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மாஸ்டிகேஷன். வாட் யூ மீன் மாஸ்டிகேஷன், ஃபுட்டை வந்து கிரைண்ட் பண்ற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மாஸ்டிகேஷனா உங்களுக்கு மீனிங் தான். நெக்ஸ்ட் வந்து பாருங்க மோலார். மோலாரும் எதுக்கு யூஸ் ஆகுது, ஃபார் த மாஸ்டிகேஷன். ஸோ மாஸ்டிகேஷன் பண்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிற அதோட ஒர்க் என்ன, எப்படி அது வந்து மாஸ்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இங்க கவனிங்க கீழே. ப்ரீமோலார், அனதர் ஒன் இஸ் வந்து மோலார் ஆர் கலெக்டிவ்லி கால்ட் என்னது, சீக் டீத், தாடை பற்கள்னு சொல்லுவாங்க. சீக் டீத், அதுக்கு பேர் என்னது, தாடை பற்கள். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் திஸ், அதோட வேலை என்ன அப்படின்னா விச் ஹேவ் கஸ்ப். கஸ்ப்னா ஒன்றும் இல்லை, ஒரு பல்லு இருக்கு அப்படின்னா அந்த பல்லுடைய மேற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமமாக இருக்காது, லைக் தட் கொஞ்சம் மேடு பள்ளமா அப்படி இப்படி இருக்கும். அந்த பல்லு நம்ம பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் மேடு பள்ளங்கள் இருக்கும். எதுக்காக, அப்பதான் அது ஃபுட்டை வந்து நல்லா என்ன செய்ய முடியும், கிரைண்ட் பண்ண முடியும். அப்போ ஃபுட்டை நல்லா கிரைண்ட் பண்ணுறதுக்கு அந்த பல்லினுடைய மேற்பகுதி இருக்கக்கூடிய மேடு பள்ளங்களுக்கு பேர் தான் கஸ்ப். அப்போ தான் ஃபுட்டை வந்து நல்லா என்ன செய்ய முடியும், கிரைண்ட் பண்ண முடியும். அப்போ ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் டீத் ஆர் present on the human being? ஆப்ஷன் 4. ஓகேங்களா, 4. அது என்னென்ன கேட்டாங்கன்னா இன்சிசர், கனைன், ப்ரீமோலார் அண்ட் மோலார். ஓகே, இது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு எங்கெங்கே கொடுத்துருக்காங்க, ஹியூமன் டென்டிஷன். ஓகேங்களா, இதுதான் தீகோடான்ட். ஸோ தீகோடான்ட்னா வந்து பார்த்தோன்னா ஜாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தோன்னா தீகோடான்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் டீத் ஆர் பிளேஸ்ட் இன் த ஜா சாக்கெட். ஸோ ஜா சாக்கெட்னா ஒன்றும் கிடையாது, இதான் ஜாஸ் இப்படி இருக்குன்னா இங்கே ஒரு கேவிட்டி இருக்கும். அந்த இது கேவிட்டி, இந்த கேவிட்டிக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து யார் வந்து இன்செர்ட் ஆகியிருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு வந்து அழகாக பதிந்திருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா, லைக் தட் பல்லுக்கு ரூட் இருக்கும், பல்ப் கேவிட்டி லைக் தட், இதில் தான் பல்லு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கும். அப்போ இப்படி பதிந்து இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீகோடான்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு அடல்ட்டோடைய பல்லோட அமைப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோக்கெட் ஆஃப் ஜா. ஓகேங்களா, பல்ல பிடுங்கினதுக்கு அப்புறம் இந்த கேவிட்டி இப்படி தான் இருக்கும். அதோடைய பொசிஷன் பாருங்க, இது டபுள் ரூட்டா, ட்ரிபிள் ரூட்டா, சிங்கிள் ரூட்டாங்கிறது தெரியும். ஓகே, நீங்கள் பிடிஎஸ் டாக்டர்ஸ் பார்க்கும்பொழுது அவங்க இதை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த பல்ல பிடுங்க முடியாது, பிடுங்கினா 2 வேர் இருக்குது, 3 வேர் இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த ரூட்டோட இதை பொறுத்து. அதை மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டஸ்டான சப்ஸ்டன்சஸ். அந்த ரூட் வந்து 3 ரூட்ஸ் இருக்கும். அது அது வந்து பிளக் பண்ணும்போது ரொம்ப ப்ளீடிங் ஆகும் அது ரூட் வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி அப்போ மோலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இருக்குது அப்படின்னா 1 2 3. அப்போ 3 மோலாஸ் இருக்குது ஒரு ஜால ஒரு பக்கத்தில். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ப்ரீமோலார் எத்தனை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரீமோலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஒரு ஜாஸில், அப்பர் ஜாஸில் ஒரு பக்கம் மட்டும். ஓகேங்களா, ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு ஏதாவது ஒரு பக்கத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம்.
கனைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு கனைன் தான் இருக்கு. அப்புறம் இன்சிசர் எத்தனை இருக்கு அப்படின்னா 2 இருக்கு. அப்ப வாட் இஸ் த டென்டல் ஃபார்முலா அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 1 2 3. ஓகேங்களா? இது வந்து அப்பர் ஜால ஒரு பக்கத்துல மட்டும், ரைட் சைடுல மட்டும் டிவைடட் பை அதே மாதிரி அப்பர் ஜால லெஃப்ட் சைடு அதே தானே இந்த சைடு இருக்கும். சேம் மிரர் தானே, ம். டிஃபரன்ஸ் இருக்காது தானே. அப்ப அதே மாதிரி கொடுப்பாங்க. அப்ப கொஸ்டின்ஸ் எப்படி இதில் உங்களை கன்ஃபியூஷன் பண்ற மாதிரி கேட்பாங்க அப்படின்னா அது நம்ம இந்த டென்டல் ஃபார்முலால பார்க்கலாம். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு டாபிக் படிக்கிறப்ப எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க டிஃபயோடான்ட். ஸோ வாட் டு யூ மீன் டிஃபயோடான்ட்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டிஃபயோ டைனாலே 2 நமக்கு எத்தனை செட் ஆஃப் டீத் வரப்போகுது அப்படின்னா 2 கைண்ட்ஸ் ஆஃப் என்னது டூத் வந்து வரப்போகுது. அதனால டிஃபயோடான்ட். இட் மீன்ஸ் டீத் அப்பியர் ட்வைஸ் இன் லைஃப் டைம். நமக்கு பல்லு வந்து பார்த்தோன்னா நம்மளோட லைஃப் டைமில் 2 டைம்ஸ் வரப்போகுது. அதுதான் டெஃபயோடான்ட் ஆர் டெஃபயோடான்ட் அப்படிம்பாங்க. தே ஆர் என்னென்ன அப்படின்னா மில்க் டீத், இன்னொரு பேர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் டீத். பால் பல்லு, இன்னொன்று வந்து அது நிரந்தர பற்கள்னு சொல்லுவாங்க. இதில் எந்த பல்லு வந்து புரோக்கன் ஆயிடுச்சுன்னா அது மறுபடியும் வந்து க்ரோ ஆகும்? மில்க் டீத்தா பெர்மனன்ட் டீத்தா? மில்க் டீத். மில்க் டீத் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் புரோக்கன், அதாவது 10 இயர்ஸ்க்குள்ள நமக்கு வந்து பல்லு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அது மறுபடியும் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து க்ரோவிங் ஆகும். பட் பெர்மனன்ட் டீத் ஒன்ஸ் புரோக்கன் ஆனிச்சுன்னா அது வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா க்ரோவிங் ஆகாது. அப்போ 10 இயர்ஸ்க்குள்ள நமக்கு வந்து பல்லு விழுந்துட்டுனா தொல்லலை, அதுக்கப்புறம் விழுந்துச்சுன்னா பல்லுங்கிறது க்ரோவிங் வந்து இருக்காது. ஏன்னா அது பெர்மனண்ட்டாக மாறிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மில்க், அதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெசிடியல். இதான் கேட்பாங்க 1 மார்க், நோட் பண்ணிங்க டெசிடியல். ஏன்னா ம். ஒவ்வொரு பேரோடைய அடிஷ்னலா இருக்கக்கூடிய பேர் தான் நமக்கு முக்கியம். ஸோ மில்க்குக்கு இன்னொரு பேர் டெசிடியூல் டீத். ஓகே. ஸோ 20 இன் நம்பர், இது ரொம்ப முக்கியம். அடுத்த 1 மார்க்கு. இப்போ நம்ம ஒரு பேபியில ஒரு மில்க் டீத் இருக்கு. அந்த மில்க் டீத்தோட நம்பர் கேட்பாங்க. இது ஒரு நியர்லி ஒரு 5 டைம்ஸ் கேட்டிருக்காங்க இது. ஓகேங்களா? அப்போ 20 டீத் தான் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இருக்கு அப்படின்னா மில்க் டீத் பேபிக்கு இருக்கு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. டெவலப் அட் எந்த ஏஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 months ஆஃப் த பர்த். அதாவது 6 to 7 மந்த்ல முன்னாடி மட்டும் 2 பல்லு இருக்கும். அதுக்கப்புறம் க்ரோவிங் ஆகும். அப் டு 10 இயர்ஸ் வரைக்கும், இந்த 10 வயசு வரைக்கும் இந்த பல்லு முளைச்சிக்கிட்டே இருக்கும் மில்க் டீத். தி ஆர் ரீப்ளேஸ்டு பை, ஓகேங்களா? இது வந்து எதில் ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னா பெர்மனன்ட் டீத் அட் த ஏஜ் ஆஃப், இங்க 6 to 7 சொல்லியிருக்காங்க. அது ஆஃப்டர் 10 தான், மைண்ட்ல வைங்க. இந்த இதே மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கிளாரிட்டி வராது. ஆனா எத்தனை நம்பர்ஸ்னு கேட்டுருவாங்க 20. ஆனா அது வந்து பெர்மனன்ட் மாறுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் 10 இயர்ஸ், 10 வயசுக்கு அப்புறம் தான் அது வந்து பெர்மனன்ட்டா மாறுது. ஸோ பெர்மனன்ட் டீத் மொத்தம் எத்தனை இருக்கு? அடுத்த 1 மார்க்கு 32. 1 மார்க்னு சொல்றதெல்லாம் தயவுசெய்து நோட் பண்ணிட்டே வாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? எத்தனை இருக்குன்னு சொல்றாங்க? 32. அப்ப இந்த இந்த ஸ்லைட்ல இருந்து நீங்க என்ன நோட் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னா, இதுல வந்து 2 ஆர் 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. வாட் இஸ் த அதர் நேம் ஆஃப் என்னது மில்க் டீத்? டெசிடியல்னு சொல்லுவாங்க. ஹவு மெனி டீத் ஆர் present in the மில்க் டீத் in the பேபி அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு 20. அந்த 20 இப்போ என்னன்னு தெரியணும் நமக்கு, அதான் இப்போ நோட் பண்ண போறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடல்ட்டில் எத்தனை டீத் இருக்கு அப்படின்னா 32 இருக்கு. அப்போ 32னா நமக்கு அப்பர் ஜா இருக்கு, லோவர் ஜா இருக்கு, மேல் தாடை கீழ் தாடை. அப்போ அப்பர் ஜால வந்து பார்த்தீங்கன்னா 16 இருக்கும். அதே போல லோவர் ஜால வந்து பார்த்தீங்கன்னா 16 பற்கள் இருக்கும். அதே உங்களுக்கு அப்பர் ஜால உங்களுக்கு ரைட் சைடு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? ரைட் சைடுல மட்டும் 8. 8. ஓகேங்களா? அப்ப 8 + 8 என்னது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 16. 16 + 16 வந்து பார்த்தீங்கன்னா 32. 16. ஓகேவா? அப்ப கொஸ்டின்ஸ் 32. கேட்கும்போது நோட் பண்ணும். ஆமா. உங்களுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் டீத்ன்னு கேட்டான் அப்படின்னா நீங்க வந்து அந்த டென்டல் ஃபார்முலா எப்படி தெரியுமா போடணும்? 2123 டிவைடட் பை 2123 இன்டு 2ன்னு போட்டா டோட்டல் நம்பர் ஆஃப் என்னது டீத்துடைய நம்பர்ஸ், ஹோல் நம்பர். உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஆஃப் ஆஃப் த அப்பர் ஜான்னு கேட்பான். அப்போ ஆஃப் ஆஃப் த அப்பர் ஜானா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை 8. ஹோல் அப்பர் ஜான்னு கேட்டானா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16. அப்போ நீங்கள் கொஸ்டின்ஸை வந்து 16. எப்படிலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் டிட்டர்மைன் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, த லாஸ்ட் 4 மோலார் அப்பியர் ஒன்லி அட் த ஏஜ் ஆஃப் 18. ஓகேங்களா? லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 மோலார்ஸ் வந்து எப்போ தான் உருவாகும்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் 18 அப்போ தான் நமக்கு வந்து உருவாகுது. ஸோ இட் இஸ் கால் விஸ்டம் டீத், அறிவு பல்லுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த டைமில் வந்து நிறைய படிச்சிருப்போம், நிறைய நாலேஜ் இருக்கும். அந்த டைமில் அந்த பல்லு வர்றதுனால நமக்கு விஸ்டம் டீத் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. ஓகே. த நெக்ஸ்ட்,
The hard chewing surface of the teeth is made up of enamel. அதாவது நம்ம பாடியிலே ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எனாமல் தான். போனை விட ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மெட்டீரியலை ஒரு ஃபுட் மெட்டீரியலை கிரைண்ட் பண்ணணும், புரோக்கன் பண்ணணும் அப்படின்னா இந்த எனாமல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதனால நம்ம பாடியிலே ஸ்ட்ராங்கஸ்டான மெட்டீரியல் அதுல தான் உங்களுக்கு எது உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எனாமல் வந்து டீத்தால் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க கவனிங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த அப்பர் செட் லோவர் செட்டை மில்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்சிசர். ஓகேங்களா? உங்களுக்கு இன்சிசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 4 வந்துரும். ஓகே. அடுத்தது கனைன் 1 தான். ஓகே கனைன். அடுத்தது உங்களுக்கு மோலாஸோட முடிஞ்சிடுது. இது வந்து பார்த்தா நம்ம யாருக்கு பார்க்குறோம் அப்படின்னா, அந்த 20 பல்லு பார்க்குறோம் இல்லையா? அந்த மில்க் டீத்த தான் நம்ம நோட் பண்றோம். அப்ப ஹவ் மெனி நம்பர் ஆஃப் டீத் வந்து பாருங்க. 8 teeth. 2, 4, 6, 8, 10. அப்ப அப்பர் ஜால உங்களுக்கு எத்தனை டீத் இருக்கு அப்படின்னா 10 தான். இங்க நீங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க 10. மோலாஸ்னே குடுத்துட்டாங்க இங்க. அப்ப என்ன கிடையாது பேபிஸ்ல மில்க் டீத்ல வந்து பார்த்தோன்னா, ப்ரீ மோலாஸ்ங்கிறது இல்ல. ஓகேவா? என்ன கிடையாது Premolars உங்களுக்கு? கிடையாது. ப்ரீ மோலாஸ்ங்கிறது இல்ல. ஓகேங்களா? அதே தான் சேம் மிரர் இமேஜ் தான் லோவர் ஜாவ்லயும் அதே 10 இருக்கும். மொத்தம் 20. அப்ப இந்த சைடு ஃபர்ஸ்ட் டயகிராம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பர் செட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்சிசர் அதே தான் சேம். கனைனும் அதே தான் இருக்கும். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரீமோலாஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ப்ரீமோலாஸ் 2 செட் ஆஃப்ங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஒரு சைடு. அதுக்கப்புறம் மோலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 செட் வந்து ஃபார்மேஷன் ஆகுது. அப்ப என்ன வித்தியாசம் மில்க் டீத்துக்கும், பெர்மனன்ட் டீத்துக்கும் அப்படின்னா, மில்க் டீத்துல ப்ரீமோலார் இருக்காது. பெர்மனன்ட் டீத்துல ப்ரீமோலார் இருக்கும். அப்ப 2, 1, 2 அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மில்க் டீத்துக்கு சொல்லுவாங்க. பெர்மனன்ட் டீத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2, 1, 2, 3 அப்படிங்கிறத நம்ம வந்து டென்டல் ஃபார்முலால நம்ம பார்க்க போறோம் இப்ப. ஓகே. டென்டல் ஃபார்முலால நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க கவனிங்க. இதான் டென்டல் ஃபார்முலா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்த 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 ஏரியால தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து நெறைய வந்திருக்கு. ஹியூமன் டென்டிஷன் டென்டல் ஃபார்முலா. த ஃபார்முலா தட் எக்ஸ்பிளைன் அந்த ஃபார்முலா எத எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, கைண்ட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டீத். எத்தனை வகையான பல்லு நம்ம பாடியில இருக்கு, நம்ம பக்கல் கேவிட்டில இருக்கு. அத வந்து டொனேட் பண்றதா வந்து பார்த்தோம்னா, டென்டல் ஃபார்முலா அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகே. இந்த ஹியூமன் டென்டல் ஃபார்முலா அத வந்து பார்த்தோம்னா, பெர்மனன்ட் டீத்துக்கு வரும். ஒரு அடல்ட் ஓகேவா? அந்த அடல்ட்டுக்கு என்ன குடுத்துருக்காங்க வந்து பார்த்தா, இன்சிசர் என்ன குடுத்துருக்காங்க அப்படி வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஒரு சைடு மட்டும் குடுத்துருக்காங்க. ஒரு சைடுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்பர் ஜா, லோவர் ஜாவுடைய ரைட் ஆங்கிள் மட்டும் தான். ஓகேங்களா? பாதி மட்டும் அப்பர் ஜா, லோவர் ஜா. அப்ப நமக்கு இன்சிசர் எத்தனை இருக்கு? மேல 2 கீழ 2. ஓகேங்களா? அதானே வருது இன்சிசரு? ஆமா. ஓகே. அடுத்தது கனைன் வந்து பாருங்க. இங்க ஒரு கிழிக்கும் பல் இருக்கு. இங்க ஒரு கிழிக்கும் பல் கனைன் இருக்கு. மேல 1 கீழ 1. 1 தான் இருக்கு. ஆனா ஆஃப் சைடு தான் நம்ம பார்க்குறோம். ஆனா அப்பர் ஜா, லோவர் ஜான்னு பார்க்குறோம். பையின் கீழ போட்டிருக்கிறது லோவர் ஜா. ப்ரீமோலார் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பர் ஜால 2, லோவர் ஜால 2. ஓகேங்களா? அப்புறம் மோலார் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பர் ஜால 3, லோவர் ஜால 3. இது நம்ம பார்த்தது ஒரு ஹால்ஃப் ஆஃப் த அப்பர் ஜா அண்ட் லோவர் ஜா. இங்க தான் நீங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கணும். ஹால்ஃப் பார்ட் ஆஃப் த பக்கல் கேவிட்டில இருக்கக்கூடிய அப்பர் ஜா அண்ட் லோவர் ஜால இருக்கக்கூடிய டீத்த தான் நம்ம பார்க்குறோம். இன்டு 2ன்னு போடுறது எதுக்காக அப்படின்னா, அதே லெஃப்ட் சைடு அப்பர் ஜா, லோவர் ஜா இருக்கு இல்லையா? லெஃப்ட் சைடு அப்பர் ஜா, லோவர் ஜா. அதான் இன்டு 2. அப்போ ஹோல் நம்பர் ஆஃப் டீத் எத்தனை இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னா 32. ஓகேங்களா? 32 இது அடல்ட் பெர்மனன்ட் டீத்னு சொல்றாங்க. அது டென்டல் ஃபார்முலா ஆஃப் த மில்க் டென்டிஷன். ஒரு பேபிக்கு வந்து பல்லு எத்தனை இருக்கு அப்படின்னா, இங்க இன்சிசர்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. அதே மாதிரி கனைன்லயும் எந்த சேஞ்சஸும் இல்ல. பட் ப்ரீமோலார்ல இங்க 0. ப்ரீமோலார்ங்கிறது இல்ல. ஆனா இங்க வந்து மோலார் வந்து 3 இருக்கு. ஆனா பேபில வந்து பார்த்தோன்னா 2 தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த மோலார்ங்கிறது காமனா குடுத்துருவாங்க. ஆக்சுவலி இந்த இந்த பேபில உள்ள மோலார் தான் பின்னாடி என்னவா மாறும் அப்படின்னா, ப்ரீமோலாரா மாறிடும். Premolar. மாறிடும். அப்போ மோலார்ங்கிறது தனியா உங்களுக்கு வந்து பார்த்தா, ஏஜ் அடல்டேஷன் ஆகும்பொழுது அந்த டைம்ல தான் குரோ ஆகும். அப்போ மொத்தமா உங்களுக்கு எத்தனை டீத் வந்து பார்த்தா மில்க் டீத்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, தே ஆர் 20 இன் நம்பர். ஓகேவா? எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 20. 20. எஸ். நான் எது எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேனோ அதெல்லாம் நோட் பண்ணிட்டே வாங்க. அதெல்லாம் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து பக்கல் கேவிட்டி ஃபுல்லாவே முடிச்சிட்டோம்பா. ஓகேங்களா? இப்ப கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, விச் ஒன் ஆஃப் த சாஃப்டஸ்ட் டிஷ்யூ தட் அட்டாச்சஸ் த டங்க் இன்டு த பேஸ் ஆஃப் த பக்கல் கேவிட்டி. நாக்க வந்து பக்கல் கேவிட்டில இணைக்கக்கூடிய அந்த பார்ட்டுக்கு அந்த சாஃப்ட் டிஷ்யூக்கு பேர் என்ன? Frenulum. வெரி குட் ஃப்ரெனியோலம். ஓகே. நான் அப்பப்போ கொஸ்டின்ஸ் கேட்பேன், செக் பண்ணுவேன். நீங்க ஆன்சர் பண்ணணும். அப்பதான் நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்களாங்கிறத நாங்க கெஸ் பண்ண முடியும்.
ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ்னா இஸ் நத்திங் பட் ஓகேங்களா? ஃபேரிங்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இட் இஸ் எ காமன் பாத்வே ஓகேங்களா? இதுல வந்து நோஸோடைய பேசேஜ் தொண்டைக்கு ஃபேரிங்ஸ்ல போகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கல் கேவிட்டியோடைய ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு தொண்டைக்கு போகுது. அதனுடைய நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இயர்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸ்டேஷியன் டியூப்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த த்ரோட்டோட உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு. அந்த ஃபேரிங்ஸோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஃபேரிங்ஸ் நத்திங் பட் தமிழ்ல தொண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இட் காமன் பேசேஜஸ் ஃபார் எது மேக்ஸ் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, டைஜஸ்டிவ் அப்புறம் வந்து பார்த்தா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இப்ப நமக்கு வந்து மூக்கு அடைப்பு இருக்கு அப்படின்னா, மூக்கால மூச்சு விட முடியல சில பேர் என்ன செய்வாங்க, மவுத்னால வந்து ரெஸ்பிரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது அது குட்டா பேடா அப்படின்னா பேடு. ஏன் அப்படின்னா, ஒரு ஏர்ல வந்து பார்த்தோன்னா, அப்படியே பியூரிஃபைடு ஏர நம்ம வந்து இன்ஹேல் பண்ணல. சம்டைம் இந்த ஏர்ல வந்து பார்த்தோன்னா, டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கலாம் இல்லையா? அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் நம்ம மவுத் மூலியமா நம்ம வந்து ரெஸ்பிரேட் பண்ணும்போது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த ட்ராக்க இன்ஃபெக்ஷன் பண்ணிடும். அப்ப சீக்கிரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு த்ரோட்ல வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆர் ரெஸ்பிரேட்டிங் த்ரூ த பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டி வழியா அவங்க ரெஸ்பிரேட் பண்ணக்கூடாது. தட் மீன்ஸ் என்னது? வாய் வழியா. அப்ப நம்ம ப்ராப்பரா எது மூலியமா தான் ரெஸ்பிரேட் பண்ணணும் அப்படின்னா, நோஸ் மூலியமா தான். ஏன்னா, நோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மியூக்கஸ் இருக்கும். அந்த மியூக்கஸ் வந்து டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கும். சம் கைண்ட் ஆஃப் ஹேர் ஃபாலிகல்ஸ், ஹேர் செல்ஸ் அண்ட் ஹேர் ஃபாலிகல்ஸ் ஆர் பிரசன்ட் இன்சைடு த நோஸ். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் உள்ள போகாம அது வந்து பிரிவென்ட் பண்ணிடும். அப்ப இந்த மெக்கானிசம் எல்லாம் உள்ளது ஒரே ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா, நோஸ் தான். அத நம்ம ப்ராப்பரா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஓகே. நீங்க இதில தெரிஞ்சுக்க வேண்டியது pharynxங்கிறது காமன் பேசேஜஸ் ஃபார் digestive system and respiratory system. Then second point, when food material pass through the pharynx. இப்ப நம்ம வாய் வழியா நம்ம ஃபுட்ட வந்து உள்ள அனுப்புறோம். உள்ள அனுப்பும்போது அது வந்து காமன் பேசேஜ்ன்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? காமன் பேசேஜ்னா என்ன சொல்லுவீங்க? ஃபுட்டும் போகுது, ஏரும் போகுது. ஓகே. த கார்டிலேஜினஸ் எபிக்ளாட்டிஸ் இங்க தான் நீங்க நோட் பண்ண வேண்டியும். த கார்டிலேஜினால் ஆன எபிக்ளாட்டிஸ் ஒரு ஃபிளாப் அது மூடி வந்து பார்த்தீங்கன்னா லைக் தட் இப்படி இருக்கும். ஒரு கார்டிலேஜினஸ் எபிக்ளாட்டிஸ் ஓகேங்களா? ஒரு மூடி மாதிரி இருக்கு. அது என்ன செய்யுது? க்ளோஸ் த கிளாட்டிஸ். ஸோ வாட் இஸ் கிளாட்டிஸ் அப்படின்னா ஓப்பனிங் ஆஃப் த லாரிங்ஸ். ஓகேங்களா? லாரிங்ஸோட ஓப்பனிங் பேர் தான் கிளாட்டிஸ். அந்த கிளாட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அந்த கிளாட்டிஸ் அதுக்காக தான் பேர் ட்ரக்கியான்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக்கியாவ க்ளோஸ் பண்றது யாரு அப்படின்னா, இந்த எபிக்ளாட்டிஸ். ஏன் க்ளோஸ் பண்ணுது? ஃபுட் போனா என்ன? லங்ஸ்குள்ள போனா லங்ஸ்க்குள்ள போனா நம்ம வந்து லைஃப் த்ரெட்டனிங். நம்ம வந்து மூச்சு விடுறது கஷ்டம். மூச்சு விட முடியாது. அதனால நம்ம ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேங்களா? அதுக்கு நெறைய சிஸ்டம்லாம் இருக்கு. ஒன்ஸ் டஸ்ட் பார்ட்டிகிள் அதையும் மீறி உள்ள போயிடுச்சு அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ச்சஸ் வரும். இந்த பிரான்ச்சஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 பிரான்ச்சஸ் உங்க லங்ஸ்க்குள்ள போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லங்ஸ் வந்து இந்த ஏரியால இப்படி வந்துரும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த ரீஜியன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கரிஸ்மா அப்படின்னு ஒரு ரீஜன் சொல்லுவாங்க. அதாவது டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஏதோ இங்கேருந்து உள்ளார வந்துருச்சு அப்படின்னா, இந்த ரீஜியன்ல வரும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கரிஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரீஜனுக்கு பேரு. ஏன்னா, அந்த இடத்துக்கு டஸ்ட் பார்ட்டிகிள் வந்தோனே வெரி பவர்ஃபுல் காஃப் வந்துரும். அதாவது நீங்க வந்து அந்த டைம்ல வந்து நீங்க மவுத்த குளோஸ் பண்ணீங்க அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து ஃபேரிங்ஸ் வந்து ஓப்பனிங் இருக்கோ, அங்கெல்லாம் வந்து ரப்சர் ஆயிடும். தட் மீன்ஸ் ஏர் ட்ரம் வந்து கிழிச்சிட்டு போயிடும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல் காஃப். ஏன்னா, அது உள்ள இருக்கிறது ஒரு டேஞ்சரஸ் ஒரு ஃபாரின் மெட்டீரியல். அத எலிமினேட் பண்றதுக்கு நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா, பவர்ஃபுல் காஃப். இருமல்ங்கிறது அதனால தான் வருது. ஏதோ இன்ஃபெக்ஷன் இருக்கு. அதனால தான் தும்மிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இது இந்த ரீஜன். இப்ப நம்ம ஃபுட் ம். பார்ட்டிகிள்ஸ் உள்ள எதுக்குள்ள தான் போகணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆ ட்ரக்கியாக்குள்ள தான் போகணும். அதாவது விண்ட் பைப்ல உங்களுக்கு ஃபுட் பைப்ல தான் ஃபுட் போகணும். எந்த இதுல போயிடக்கூடாது உங்களுக்கு? ட்ரக்கியாக்குள்ள ஃபுட் ட்ரக்கியக்குள்ள போயிடக்கூடாது. போகக்கூடாது. அதனால தான் நம்ம சாப்பிடும்போது என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பேசக்கூடாது. நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்? சரி இப்போ ஒரு டவுட். இப்போ வந்து த்ரோட் இருக்கு இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் உள்ளது ம். ட்ரக்கியாவா? இல்ல ஃபுட் பைப்பா? ஃபுட் பைப். ஃபர்ஸ்ட் உள்ளது ஃபுட் பைப்பா? இந்த இடத்துல நெக்ல ஃபர்ஸ்ட் ரீஜன் முன்னாடி உள்ளது ஃபுட் பைப்பா? விண்ட் பைப்பா? ஃபுட் பைப். நோ. ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விண்ட் பைப் தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தோன்னா, சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா, சில ஆக்சிடென்ட்லாம் ஆகும்பொழுது உங்களுக்கு இது புரோக்கன் ஆயிட்டு அவங்களால மூச்சு விட முடியாது. அப்ப ம். ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரக்கியல் ரீஜன் தான் இருக்கும். செகண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன இருக்கும் அப்டின்னா, ஃபுட் உங்களுக்கு பைப். அது வேற கலர்ல நான் குடுக்குறேன். ஃபுட் பைப் இருக்கும். ம். ஓகேங்களா? செகண்ட் தான் உங்களுக்கு ஃபுட் பைப் இருக்கும். அப்ப எபிக்ளாட்டிஸ் க்ளோஸ் த கிளாட்டிஸ். ஓகேங்களா? அதுக்கு எபிக்ளாட்டிஸ் ஓப்பனிங் இங்க தான் இருக்கும். இப்டி தான் க்ளோஸ் பண்ணும். ஓகே. அப்ப நார்மலா இருக்கும்போது நம்ம 2மே செஞ்சுட்டு இருக்கும்போது அதோட பொசிஷன் வந்து இப்டி வந்துரும்.
அப்படி வரும்பொழுது நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க. சம்டைம் ஃபுட் பார்ட்டிகிள்ஸ் இங்க போயிடும். உள்ள போனது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம்டைம்ஸ் அதோட ஏரோட இது வந்து பார்த்தோன்னா, நோஸ் வழியா சம்டைம்ஸ் அவுட்லெட் ஆகும். ஓகேங்களா? அந்த ஃபுட் வந்து இது வழியா போயிட்டு காமன் பேசேஜஸ் ஏதோ ஒரு வழியா அத வந்து எலிமினேட் பண்ணிடும். இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். அப்போ உங்களுக்கு இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மூடி போல உள்ளது தான் எபிக்ளாட்டிஸ். அது மூடி போட உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், அந்த ஃபுட் மெட்டீரியல் ட்ரக்கியாக்குள்ள போகாம இது இதாகுது. அனதர் ஒன் மார்க், இந்த ட்ரக்கியாவோட ஓப்பனிங்க்கு பேர் என்ன அப்படின்னா கிளாட்டிஸ். ஓகேவா? இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இந்த ஃபுட் பைப்போட ஓப்பனிங் பேர் என்ன? வாட் இஸ் த ஓப்பனிங் ஆஃப் த ஃபுட் பைப்? இப்ப ட்ரக்கியாவோட ஓப்பனிங் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாட்டிஸ்ன்னு குடுத்துட்டீங்க. ஃபுட் பைப்போட ஓப்பனிங் பேர் என்ன குடுத்துருக்காங்கன்னா, கல்லட். அதுக்கு பேர் என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, கல்லட். GULLET கல்லட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கல்லட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எதோட ஓப்பனிங் அப்படின்னா, இட் இஸ் த ஓப்பனிங் ஆஃப் என்னது? ஈசோஃபேகஸ். இத மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்ப இந்த ரீஜியன்ல உங்களுக்கு புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதனுடைய ஃபேரிங்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஈசோஃபேகஸ். ஏன்னா ஃபேரிங்ஸ்லேருந்து ஃபுட் அடுத்தது எங்க போகுது அப்படின்னா, தே ஆர் டைரக்ட்லி என்டர் இன்டு த ஈசோஃபேகஸ். அப்ப ஈசோஃபேகஸ்ல அது எப்படி ஃபுட் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்ததுல டைஜஷன் ஆஃப் ஃபுட் வந்து பார்த்தோம்னா, எங்க மட்டும் தான் அக்கர்ஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம டைஜஷன் ஆஃப் ஃபுட்ல நான் சொல்லுவேன். மவுத்ல மட்டும் தான் உங்களுக்கு டைஜஷன் நடக்கும். மத்தபடி உங்களுக்கு த்ரோட்லயோ தட் மீன்ஸ் ஃபேரிங்ஸ்லயோ ஈசோஃபேகஸ்லயோ டைஜஷன் நடக்காது. தட் இஸ் த பாத்வே. அவ்வளவுதான். ஒரு மெட்டீரியல் போறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு வழி தானே ஒழிய அங்க வந்து டைஜஷனுக்கான எந்த ஒரு ப்ராசஸும் நடக்காது. அத மைண்ட்ல வைங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மஸ்குலர் டியூப். இது அடுத்த 1 மார்க். இதோட லெங்த் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கல் கேவிட்டில இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டொமக் வரைக்கும் உள்ளதுக்கு எவ்வளோ லென்த் குடுத்துருக்காங்கன்னா 30 சென்டிமீட்டர். நியர்லி நம்ம 1 ஃபீட் ஸ்கேல் வச்சிருப்போம் இல்லையா? 1 அடி அகலத்துக்கு நம்ம கரெக்ட்டா இதுலேருந்து இங்க இருக்கும். அப்போ 1 அடி ஸ்கேல் நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து வச்சோம் அப்படின்னா, நமக்கான இது வந்து கரெக்ட்டா குடுத்துருப்பாங்க. ஸோ கண்டக்ட் த ஃபுட் இன்டு த ஸ்டொமக். ஓகேங்களா? ஈசோஃபேகஸோட முக்கியமான வேலை வந்து ஃபுட்ட வந்து ஸ்டொமக்குக்கு கொண்டு போறது தான் பக்கல் கேவிட்டிலேருந்து. ஓகே. த போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த யூசோஃபேகஸ் கேஸ்ட்ரோஈசோஃபேஜியல் ஸ்பின்ச்சர். அதாவது இத பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இது நம்ம பாடியில இது எங்க அக்கர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா, லெஃப்ட் சைடு ஆஃப் த பாடி. நம்ம பாடியுடைய லெஃப்ட் சைடுல தான் உங்களுக்கு என்ன இது ஆயிருக்கு அப்படின்னா, லொகேட் ஆயிருக்குன்னா, இந்த ஸ்டொமக்கு. இட் இஸ் காமன்லி எந்த ஷேப்ல இருக்கும் அப்படின்னா, ஜே ஷேப்ன்னு சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ஜே ஷேப்டுல இருக்கு இல்லையா? ஸோ இட் இஸ் காமன்லி கால்டு என்னது? ஜே ஷேப்டு ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க. இதுல மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ரீஜனா பிரிக்கிறாங்கப்பா இந்த ஸ்டொமக்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜன வந்து பார்த்தீங்கன்னா, கார்டியாக்ன்னு சொல்லுவாங்க. நான் ரவுண்ட் பண்றேன். வேற கலர் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கார்டியாக் ரீஜன். ஓகேங்களா? ஏன் இத கார்டியாக் ரீஜன் சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் நியர் க்ளோஸ் டூ த ஹார்ட். ஹார்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால, இதுக்கு பேர் என்னது அப்படின்னா, கார்டியாக் ரீஜன் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. அதோட பார்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். கார்டியாக் ரீஜன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ல உள்ளது பாடி அல்லது ஃபண்டஸ்ன்னு சொல்லுவாங்க. சென்டர்ல உள்ளதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பாடி அல்லது ஃபண்டிக் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வதா உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பைலோரிக் ரீஜன். இந்த ரீஜனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பைலோரிக் ரீஜன் அப்படின்னு அந்த ஸ்டொமக் வந்து 3 பார்ட்ஸா நம்ம வந்து டிவைட் பண்றோம். ஓகேவா? கார்டியாக், பாடி அல்லது ஃபண்டிக். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, பைலோரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளோட கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப உங்களுக்கு வந்து அந்த ஃபேரிங்ஸ்லேருந்து பக்கல் கேவிட்டிலேருந்து வரக்கூடிய யூசோஃபேகஸ் ஸ்டொமக்ல ஓப்பன் ஆகக்கூடிய இடத்துல ஒரு ஸ்பின்ச்சர் இருக்குப்பா. இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த ஸ்பின்ச்சர்ஸ் இருக்கு. ஸ்பின்ச்சர்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. சுருங்கு தசைகள். மேலேருந்து ஃபுட் வந்தா மட்டும் தான் ஃபுட்ட வந்து ஓப்பன் பண்ணி அலோவ் பண்ணும். மத்த டைம் அது சுருங்கியே இருக்கும். தட் இஸ் கால்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்பின்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஸ்பின்ச்சர்? தட் ரெகுலேட் த மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் இன்டு த எங்க ஃப்ரம் த பக்கல் கேவிட்டி டு த ஸ்டொமக். வாயிலிருந்து ஸ்டொமக்குக்கு ஃபுட் அலோவ் பண்றது தான் அதோட வேலை. சம்டைம் நல்லா தெரிஞ்சுக்கோ, அந்த கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஸ்பின்ச்சர்ஸ் சில பேருக்கு ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னா, அவங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கழிச்சிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. உள்ள ஸ்டொமக்ல உள்ள ஃபுட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈசோஃபேகஸ் வழியா மவுத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தா சம்டைம் நமக்கு ஓவரா நம்ம ஃபுட் எடுத்துக்கும்போது அந்த அந்த சென்சேஷன் வரும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸ்டொமக்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 தான். ஏன்னா, அங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செக்ரீட் ஆகும். ஆசிட். அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடு உங்களுக்கு அந்த ஸ்பின்ச்சர் வந்து ஃபெயிலியர் ஆனதுனால, மேல வரும்போது எரிய ஆரம்பிச்சுரும்.
அதான் ஹார்ட் பர்னிங்னு சொல்லுவாங்க. நெஞ்சு எரிச்சல். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அதான். அந்த லிக்விட் வந்து மேல ஈசோஃபேகஸ்ல வந்துறக்கூடாது. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்ப கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஸ்பின்ச்சர் ஏன் அந்த பேரு வருது அப்படின்னா, கேஸ்ட்ரோ ஆனா ஸ்டொமக்கு ஓகேங்களா? ஈசோஃபேஜியல் அப்படின்னா ஈசோஃபேகல். ஈசோஃபேகஸ். அப்போ ஸ்டொமக்கும் ஈசோஃபேகஸும் ஜாயின் பண்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஓப்பனிங்க்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்குலர் மசில்ஸ்க்கு பேர் தான் கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஸ்பின்ச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். நான் இது என்ன ரீஜன் சொன்னேன்? கார்டியாக் ரீஜன் சொன்னேன் இல்லையா? ம். அப்ப அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? கார்டியாக் ஸ்பின்ச்சர். கார்டியாக் ஸ்பின்ச்சர். வெரி குட். இதே மாரி சில நோட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இது கார்டியாக் ஸ்பின்ச்சர். அப்ப இது எங்கேருந்து எங்க ரெடி பண்ணுது? ஃபுட்ட வந்து அலோவ் பண்ணுது. யூசோஃபேகஸ்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்ட வந்து ஸ்டொமக்குள்ள அலோவ் பண்ணுது. ஓகேங்களா? இது கண்ட்ரோல் த ஓப்பனிங் அண்ட் என்னது ஓப்பனிங் ஆஃப் யூசோஃபேகஸ் இன்டு த ஸ்டொமக் அத ரெகுலேட் பண்ணுதுங்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபுட் இங்க வருது. ஃபுட் இந்த யூசோஃபேகஸ் பார்ட்ஸ் குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் சர்க்குலர் மசில் கான்ட்ராக்ட். இதுல வந்து 2 கைண்ட்ஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்கும்பா. ஒண்ணு வந்து ம். பார்த்தீங்கன்னா, எலாங்கேட்டட் மசில்ஸ். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்குலர் மசில்ஸ். இப்ப சர்க்குலர் மசில்ஸ்னா தெரியும் உங்களுக்கு. அது சர்க்குலரா இருக்கும். ஓகேங்களா? சர்க்குலர் மசில்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அண்ட் சர்க்குலர் இது. ஏன்னா இத பத்தி உங்களுக்கு இதுல ஒரு மூவ்மெண்ட் நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? சர்க்குலர் மசில்ஸ். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாங்கிட்யூடினல் மசில்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சிஸ்ல இருக்கும். டாப் டூ பாட்டத்துல இருக்கும். ஓகேங்களா? இந்த 2 மசில்ஸும் மாறி, மாறி சுருங்குறதுனால தான் ஃபுட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருந்து உள்ள போகுது. அந்த மூவ்மெண்ட்‌டுக்கு பேரு என்ன அப்டின்னா, பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல அலை இயக்கம். எப்படி ஒரு ஷீஷோல உங்களுக்கு அலை வந்து இந்த மூவ்மெண்ட்ல போகுது இல்லையா? அதே போல ஃபுட் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா இருக்கும். ஃபுட் இல்லாத இடத்துல மசில்ஸ் சுருங்கி இருக்கும். மறுபடியும் ஃபுட் இங்க வந்ததுனா பெருசா இருக்கும். மறுபடியும் சுருங்கும். மறுபடியும் ஃபுட் எங்க இந்த மூவ்மெண்ட்ல ஃபுட் மேல இருந்து கீழ வந்துகிட்டே இருக்கு. இது மேபி என்னது ம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்லேருந்து சொல்லலாம். ஏன்னா, நம்ம எர்த்ல இருக்கிறப்ப ஒரு மெட்டீரியல் மேல போட்டோம்னா, அந்த மெட்டீரியல் என்ன செஞ்சிரும்? கீழ வந்துட்டே இருக்கும். இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல நடக்குதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தலைகீழா நின்னுட்டு வாயில ஃபுட்ட வச்சாலும், அந்த ஃபுட் வந்து எங்க போய் ரீச் ஆகும் அப்டின்னா, ஸ்டொமக்குக்கு போய் ரீச் ஆகும். மீனிங் புரியுதா? ஏன்னா அந்த மசில்ஸோட மூவ்மெண்ட். இப்ப நல்லா தெரிஞ்சுங்க, சர்க்குலர் மசில் சுருங்குறப்ப உங்களுக்கு எது எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்டின்னா, லாங்கிட்யூடினல் மசில் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப எந்த ம். இடத்துல மசில் ஃபுட் இருக்கோ, அந்த இடத்துல சர்க்குலர் மசில் பெருசாகும். ஃபுட் இல்லாத இடத்துல சர்க்குலர் மசில் சின்னதாகும். இந்த மூவ்மெண்ட்ல தான் உங்களுக்கு ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்க இங்க எல்இஎஸ்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பின்ச்சர். கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஸ்பின்ச்சர். எப்படி வேணாலும் நம்ம மீனிங் இத வச்சுக்கலாம். பட் அதுக்கு மெயினான பேரு கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ஸ்பின்ச்சர் ஆர் என்னது கார்டியாக் ஸ்பின்ச்சர்ங்கிறத கார்டியாக் ஸ்பின்ச்சர். மைண்ட்ல வச்சுங்க. ஈசோஃபேகஸ். நெக்ஸ்ட் நம்ம எங்க வரோம் அப்படின்னா, ஸ்டொமக். ஸ்டொமக் உடைய இன்டீரியர் பார்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாட் ஆர் த காம்போனன்ட் ஆர் பிரசன்ட் ஆன் த ஸ்டொமக் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டொமக் நான் சொன்ன மாரி தான். இது என்ன ஷேப்ல இருக்குன்னு சொல்லி குடுக்குறாங்க அப்படின்னா, தே ஆர் ஜே ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ஃபார் ஸ்டோரேஜ் அண்ட் டைஜெஸ்ஷன் ஆஃப் ஃபுட். உணவை வந்து சேமிக்கிறதுக்கும், டைஜெஷனுக்கு தான் யூஸ் ஆகுது. நார்மலா இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கன்ஸ்ட்ரக்ட் ஆகி சுருக்கமா இருக்கும் சின்னதா. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலா ஒரு அடல்ட் மேன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டொமக்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ சொல்லுவாங்க அப்படின்னா, 1.5 லிட்டர்ஸ். ஓகேங்களா? 1.5 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபுட்ட வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. அப்ப அந்த அளவுக்கு மசில்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் சுருங்கி இருக்கும். ஃபுட்ட உள்ள போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன செய்யும் வந்து பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. இது என்ன ஷேப்ல இருக்குன்னு சொல்றாங்க? ஜே ஷேப்டு ஜே ஸ்ட்ரக்சர் ஃபார் ஷேப். ஸ்டோரேஜ் அண்ட் டைஜெஸ்ஷன் ஆஃப் ஃபுட். ஓகே. இதுல 3 பார்ட்ஸ் குடுக்குறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். அப்பர் ஆன்டீரியர் அதுக்கு பேர் என்ன குடுக்குறாங்கன்னா, ஃபண்டஸ்ன்னு சொல்லி குடுக்குறாங்க. மிடில்ல வந்து பார்த்தீங்கன்னா, கார்டியாக் ரீஜன். அதாவது இந்த ரீஜன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்டியாக் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. கார்டியாக். ஏன்னா ஹார்ட் அந்த இடத்துல இருக்கிறதுனால அதுக்கு வந்து கார்டியாக்ன்னு சொல்லி குடுப்பாங்க. ஸோ லோவர் போஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா, பைலோரிக். அப்ப பைலோரிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பின்ச்சருக்கு பேர் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். பைலோரிக் ஸ்பின்ச்சர். பைலோரிக் ஸ்பின்ச்சர்ஸ். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா, இங்க ஃபுட் வந்து இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இங்க உள்ள என்சைமால டைஜெஸ்ட் ஆனா மட்டும் தான் உங்களுக்கு இதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன்ல அனுப்பும். அதுவரைக்கும் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு பைலோரிக் ஸ்பின்ச்சரும் சரி, அந்த கார்டியாக் ஸ்பின்ச்சரும் சரி, ஃபுட் உள்ள இருக்கிறப்ப குளோஸ் ஆயிக்கும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்டின்னா வந்து பார்த்தோன்னா, ஒரு சர்னிங் மூவ்மெண்ட். அதாவது வந்து பார்த்தா, அந்த மசில்ஸ் வந்து பார்த்தோன்னா, அப்படியே மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்கும். அப்படியே வந்து பார்த்தோன்னா, மசில்ஸ் சுருங்கி, சுருங்கி விரிஞ்சுகிட்டே இருக்கும். ஏன்? அங்க இருக்கக்கூடிய என்சைமோட, அங்க இருக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட அந்த ஃபுட் மிக்ஸ் ஆகணும். பார்ஷியலி கிரைண்ட் ஆகும். அப்படியே ஆட்டோமேட்டிக்கலாவே அந்த மஸ்குலர் மூவ்மெண்ட்லயே. அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தோன்னா, என்ன சொல்லுவாங்க வந்து பார்த்தா, கைம்ன்னு சொல்லுவாங்க.
அப்ப நம்மளுக்கு வந்து மவுத்ல இருந்து ஸ்டொமக்குக்கு ஃபுட் வர்றதுக்கு பேரு போலஸ். போலஸ்னா சொல்றது வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். பால் தான் போலஸ். அது பார்ஷியலி எதோட மிக்ஸ் ஆயிருக்கும்னா, சலைவாவோட மிக்ஸ் ஆயிருக்கும். சலைவாவோட மிக்ஸ் ஆனது மறுபடியும் ஸ்டொமக்குக்கு வரும்பொழுது, உங்களுக்கு வந்து பாதி கஞ்சி போல மாறிடும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கைம்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து டைஜஸ்டிவ் என்சைம்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும். சம்டைம் வாமிட் இருக்கும்போது, அது வாய் வழியா வந்தா பரவால்ல, வாய் எரிய ஆரம்பிச்சுரும். சம்டைம் மூக்கு வழியா சிலது பார்ட்டிகல்ஸ் வந்தா மூக்கு எரிய ஆரம்பிச்சுரும். ஏன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இல்ல. ஆ pH 1.2 அதனால தான் சொல்லுவாங்க. அப்ப எத்தன ரீஜன் இருக்கு ஸ்டொமக்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 ரீஜன்ஸ் இருக்கு. அது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க. பைலோரிக் ஸ்டொமக் லீட்ஸ் டு த ஸ்மால் இன்டெஸ்டைன் பை த ஓப்பனிங். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பைலோரஸ். ஓகேங்களா? அந்த ஸ்மால் ஓப்பனிங்க்கு பேர் தான் பைலோரஸ். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுருங்கு தசை, அந்த ஸ்பின்ச்சருக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பைலோரிக் ஸ்பின்ச்சர். மீனிங் புரியுதா உங்களுக்கு? பைலோரிக் ஸ்பின்ச்சர். ஸ்பின்ச்சர்ஸ்னாலே உனக்கு தெரியும் சுருங்கு தசை. அது ஃபுட்டு வந்து ப்ராப்பரா டைஜெஸ்ட் ஆனா மட்டும் தான் அந்த பைலோரிக் ஸ்பின்ச்சர் ஓப்பனிங் ஆகும். அதர்வைஸ் நாட் ஓப்பன். ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, ஃபுட் மெட்டீரியல் ஆட்டோமேட்டிக்கலா வெளில போயிட்டே இருக்கும். டைஜெஸ்ட் ஆகாது. இன்னர் வால் ஆஃப் த ஸ்டொமக் பியர்ஸ் லாங்கிட்யூடினல் ஃபோல்ட். அதாவது உள்ள இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா, மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோல்டுனா சுருக்கங்கள்னு அர்த்தம். அப்ப உள்ளார உள்ளது எப்படி இருக்கும்? லைக் தட் இங்க கவனிங்க. ஃபோல்டு இப்படி இருக்கும். இந்த ஃபோல்டுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, ரூகே. இது ஃபுட் உள்ள ஆகும்போது இது என்ன செஞ்சிரும்? ஸ்ட்ரைட் லைனா மாறிடும். இப்ப மீனிங் புரியுதா உங்களுக்கு? ஃபுட் இல்லாத போது உங்களுக்கு ரூகேவா இருக்கும். ஸ்டொமக் எம்ப்டியா இருக்கும்போது, அது உள்ள ஃபுட் இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாங்கிட்யூடினல் சாரி லெங்தன் ஸ்ட்ரைட்டன் ஆயிடும். அப்ப இதோட கெப்பாசிட்டி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, பிஹெச் வந்து சாரி கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 1.5 கேஜிங்கிறத மைண்ட்ல வச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம எந்த பார்ட்டுக்கு வரோம் அப்படின்னா, ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன்? வாட் ஆர் த பார்ட்ஸ் ஆர் தேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைன்ல கவனிங்க. லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த கட். ஏன் இது லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த கட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 7 மீட்டர் லாங் அண்ட் 2.5 சென்டிமீட்டர் டயாமீட்டர். ஓகேங்களா? இதோடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளவு குடுக்குறாங்க அப்படின்னா 7 மீட்டர் லாங். சில புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 7.5 குடுத்திருப்பாங்க. சில புக்ல 8 குடுப்பாங்க. சில புக்ல 9 குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? உங்க சிபிஎஸ்இ புக்ல எவ்வளவு குடுத்திருக்காங்க? 7 தான் குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 மீட்டர். இத உங்களுக்கு கன்ஃப்யூஷன் பண்ணுவான். நீங்க வந்து 2 ஆப்ஷன் குடுத்திருப்பான். 7 மீட்டர், அடுத்து 7 சென்டிமீட்டர், அடுத்தது 7 மில்லிமீட்டர் அப்படின்னு குடுத்துட்டு உங்கள கன்ஃப்யூஷன் பண்ணியிருப்பான். 7 மீட்டர். ஏன்னா உள்ள வந்து பாருங்க காயில்டு. அத ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, அந்த காயில இருக்கிற மாரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உருவுனோம்னா 7 மீட்டர் இருக்கும். அந்த 7 மீட்டர் லெங்த் உள்ள தான் அந்த அப்டாமினல் கேவிட்டிக்குள்ள ரொட்டேட் ஆயிருக்கு. அத வைங்க. அதோடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா, டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர். நம்ம ஸ்கேல் வச்சிருக்கோம். அந்த ஸ்கேல்ல 2.5 பார்த்தீங்கன்னா, அந்த அளவு தான் அகலம். பார்த்துங்க. நம்ம எவ்வளவு சாப்பாடு சாப்பிடுறோம். ஆனா, அது ஸ்மால் இன்டெஸ்டைன்ல போறப்ப 2.5 லைக் தட். 1 இன்ச் அந்த அளவு தான் உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து உள்ள வந்து போறதுக்கான டியூப். ஓகே. அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல மட்டும் நம்ம 3 பார்ட்ஸா நம்ம குடுக்குறோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, டியோடினம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஜினம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, இலியம். ஓகே. அப்ப 3 பார்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ சி ஷேப்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டியோடினம். சி ஷேப்டு ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னா, கவனிங்க. இங்க நான் டயகிராமே போடுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டொமக்கு. ஓகேங்களா? ஜே ஷேப்டு ஸ்டொமக்கு. அதுக்கப்புறம் இந்த ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி கர்வ் ஆகும். ஓகேங்களா? இந்த பார்ட்டுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டியோடினம். இப்ப மீனிங் புரியுதா? டியோடினம். உள்ளார காயில்டா இருக்கு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் உள்ள காயில்டு இருக்கு இல்லையா? இதுதான் ஜிஜினம். இந்த டயகிராம் பார்த்தாலே தெரியும். இந்த முன்னாடி உள்ள காயில்டு ரீஜனுக்கு பேரு வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஜினம். கடைசியா உள்ள காயில்டு ரீஜனுக்கு பேரு வந்து பார்த்தீங்கன்னா, இலியம்னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்மால் இன்டெஸ்டைன் எத்தன பார்ட்ஸ் இருக்கு? 3 பார்ட்ஸ். ஓகேங்களா? டியோடினம், ஜிஜினம், இலியம். ஓகே. அதோடைய பார்ட்ஸ் ஒவ்வொன்னையும் நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம டயகிராமோட பார்த்துக்கலாம் இப்ப. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கக்கூடிய பாரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கு. ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, இங்க கவனிங்க. இதுதான் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன். ஒரு விரல் போன்ற நீட்சி. இதுதான் அந்த ஸ்மால் இன்டெஸ்ட்ல கட் பண்ணி பார்க்கும்பொழுது, கிராஸ் செக்ஷன்ல பார்க்கும்பொழுது ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கு. இதுக்கு பேர் தான் வில்லைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? வில்லை. ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் த வில்லை? அதோட வேலை என்ன? ஒரு மசில்ஸ் இன்டெஸ்டைன்ல கட் பண்ணி குடுத்துருக்காங்க பாருங்க. இது இது டைஜெஸ்ட் ஆன ஃபுட் இது வழியா தானே போகும். டைஜெஸ்ட் ஆன ஃபுட் போகும்பொழுது, நம்ம லெசனோட பிகினிங்கே பார்த்திருப்போம். மேக்ரோ மாலிக்யூல்ஸ் ஆர் கன்வெர்ட்டட் இன்டு த மைக்ரோ மாலிக்யூல்ஸ். அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்த பிளேஸ்ல எல்லாமே பெரிய பெரிய மாலிக்யூல்ஸா இருக்கக்கூடிய ஃபுட்டு
என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கும்? மைக்ரோ மாலிக்யூல். Micromolecules. அந்த மைக்ரோ மாலிக்யூல்ஸ் தான் யார் அப்சர்வ் பண்றா அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனான வில்லை வந்து அப்சர்வ் பண்ணுது. ஓகேங்களா? த ஃபிங்கர் லைக் வில்லை என்னது சீன் அட் த மியூகோசா. ஓகேங்களா? வில்லை வந்து எங்க இருக்கு அப்படின்னா, மியூகோசால் ரீஜன்ல இருக்கு. அந்த மியூகோசா ரீஜன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த ட்ராக்ல என்னென்ன லேயர்ஸ் இருக்கு. செரோசா, சப்மியூகோசா, மஸ்குலாரிஸ் இந்த லேயர்லாம் நம்ம பார்க்க போறோம். அது பின்னாடி நமக்கு வரும். ஈச் வில்லை ஹேஸ் என்னது பிரஷ் பார்டர் காலம்னார் எபித்திலியம் லேயர் ப்ரொவைடட் வித் மைக்ரோ வில்லை. அப்போ மைக்ரோ வில்லைங்கிறது நல்லா தெரிஞ்சுங்க. இதுதான் ஒரு வில்லை அப்படின்னா, இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா அவங்க இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ வில்லை. மீனிங் புரியுதா? வில்லைக்கும் மைக்ரோ வில்லைக்கும் இந்த பிரஷ் பார்டர் அப்பியரன்ஸ் பிரஷ் போல இருக்கு. இதுதான் வந்து ஃபுட் மெட்டீரியல் இது வழியா போகும்பொழுது இது என்ன செய்யுது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டை வந்து அப்படியே என்ன செய்யுது அப்சர்வ் பண்ணி எடுத்துருது. ஓகேங்களா? அப்சர்வ் பண்ணி பிளட்டுக்கு போயிடும். ஓகே. ஸோ வில்லஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கேபிலரி நெட்வொர்க். கேபிலரினா என்ன அப்படின்னா பிளட் வெசல்ஸ்னு அர்த்தம். நிறைய பிளட் கேபிலரி நெட்வொர்க் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்மால் லிம்ஃப் வெசல்ஸ் இருக்கு. இதை நோட் பண்ணிக்கப்பா. லிம்ஃப் வெசல்ஸ் அப்படி ஏன் அது லிம்ஃப்னா நம்ம சாப்பிட்ற சாப்பிடல உள்ள கொழுப்பு அப்சர்வ் பண்றது யார் அப்படின்னா இங்க கவனிங்க. இங்க எல்லோ கலரா கொடுத்துருப்பாங்க லாக்டியல்னு. ஆக்சுவலி அது ஒயிட் கலரா இருக்கும். லாக்டியல் அப்படின்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டிக். லாக்டிக்னா என்ன? லாக்டிக் லாக்டிக் மில்க்கு பார்த்து மில்க்ல தான் உங்களுக்கு வந்து Bacteria, lactic acid. லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுற பாக்டீரியா அது வந்து மில்க்ல இருக்கும். ஸோ லாக்டிக்னாலே ஒயிட்டு. அந்த ஒயிட் கலராக இருக்கிறதுனால Mm. அதுக்கு பேர் லாக்டியல் டக்ட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அங்கே இருக்கக்கூடிய கேபிலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளுக்கோஸு அமினோ ஆசிடு மற்ற மினரல்ஸு விட்டமின்ஸ் எல்லாம் அந்த பிளட் கேபிலரிஸ் அப்சர்வ் பண்ணும். ஆனா நம்ம சாப்பாட்டுல இருக்கக்கூடிய கொழுப்பை உறிஞ்சக்கூடியது யாரு அப்படின்னா அந்த ஃபேட் வில் பி அப்சார்ப்டு ஒன்லி த்ரூ த லாக்டியல் டக்ட். அதுக்காக தான் அது சென்டர்ல இருக்கு. ஓகேங்களா? இதுல கொஞ்சம் அப்சார்ப்ஷன் பார்க்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லி தரேன். ஓகே. இப்போ இந்த ஏரியா உங்களுக்கு கிளியரா புரியுதா? ஓகே. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய அலிமெண்ட்ரி கெனாலுடைய லாஸ்ட் செக்மெண்ட் நம்ம பார்க்க போறோம். அந்த செக்மெண்ட் பேர் தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அலிமெண்ட்ரி கெனால். அப்போ அலிமெண்ட்ரி கெனாலுடைய லாஸ்ட் பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது லார்ஜ் இன்டெஸ்டைன். ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனஸ். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைன் இந்த செக்மெண்ட் தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லுவாங்க. இதில் ஸ்மால் இன்டெஸ்டைனும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் எந்த இடத்துல வந்து ஜாயிண்டிங் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல தான் வந்து ஜாயிண்டிங் ஆகும். ஓகேங்களா? இந்த ரீஜனுக்கு பேர் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் இண்டஸ்ட்ரியோட லாஸ்ட் பார்ட் தான் இலியம் தானே. இலியமும் Mm. லார்ஜ் இண்டஸ்ட்ரியினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டும் ஜாயின் பண்றதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இலியோசீக்கல் வால் அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு வால்வ் இருக்கு. ஓகேங்களா? அந்த வால்வு தான் ஸ்மால் இண்டஸ்ட்ரியிலிருந்து உங்களுக்கு அந்த மெட்டீரியலை டைஜஸ்ட் ஆன மெட்டீரியலை உள்ள அலோவ் பண்ணும். ஒன்ஸ் சீக்கிரத்துக்குள்ள அலோவ் பண்ணிட்டுனா உங்களுக்கு அந்த வால்வ் க்ளோஸ் பண்ணிக்கும். ரிஃப்ளெக்ஸ் இது இருக்காது. ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரியும் லார்ஜ் இண்டஸ்ட்ரியும் ஜாயின் பண்ண இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வால்வ் இருக்கு. அந்த வால்வ் பேர் வந்து பார்த்தோன்னா இலியோசீக்கல் வால்வ்னு Leucine. சொல்லுவாங்க. ஓகேங்களா? 1. 2வது விஷயம் அந்த சீக்கம் வந்து பார்த்தோன்னா சம் ஸ்டோரேஜிங் என்னது அந்த டைஜஸ்டட் மெட்டீரியல் அது சம்டைம் அதில் ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம். அந்த சீக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற அனிமல்ஸ் இருக்கு இல்லையா ஹெர்பிவோரஸ். ஹெர்பிவோரஸ் Mm. அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீக்கத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெத்தனோஜன் பாக்டீரியா இருக்கும். மீத்தேனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியா மெத்தனோஜன். ஓகேங்களா? அப்ப அதுலேருந்து வரக்கூடிய கவுடங்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கோபார் கேஸ் ஆர் பயோ கேஸ்ன்னு படிச்சிருப்பீங்க 12th. ஓகேங்களா? ஆனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எந்தவித பாக்டீரியாஸும் சிம்பயாட்டிக் பாக்டீரியாவெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப இருக்கு. ஃபைபர தான் டைஜஸ்ட் பண்ணும். மத்த மெட்டீரியல டைஜஸ்ட் பண்ணாது. நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட ஃபைபர புரோக் பண்ணி அனுப்பக்கூடிய மெட்டீரியல் தான் பாக்டீரியாஸ் தான் அங்க இருக்கு. பெனிஃபிஷியல் பாக்டீரியா அங்க இருக்கு. பட் இங்க ஒரு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் குடுத்துருக்காங்க பாருங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ். ஸோ வாட் டு யூ மீன் அப்பெண்டிக்ஸ்? வாட் டு யூ மீன் வெர்மிஃபார்ம்? அது ஒரு வெஸ்டிஜியல் ஆர்கன். நமக்கு இது தேவையில்லாத ஒரு ஒரு உறுப்பு. இது யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா, ஹெர்பிவோரஸ் அனிமல் இருக்கு இல்லையா? ஹெர்பிவோரஸ் அனிமல் சாப்பிடக்கூடிய அந்த ஸ்டார்ச் ஏன்னா அந்த லீஃப்ல வந்து உங்களுக்கு அதிகமா என்ன இருக்கும்னா, ஸ்டார்ச் இருக்கும். ஸ்டார்ச்ச டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் தான் அந்த அப்பெண்டிக்ஸ்ல இருக்கும். யாருக்கு? ஹெர்பிவோரஸ் அனிமல். நம்ம வந்து எந்தவித பச்சை தாவரங்களையும் நம்ம சாப்பிடுறது கிடையாது. அதனால நமக்கு வந்து அது ஒரு ரூமினன்ட் ஒரு வளர்ச்சி குன்றிய ஒரு உறுப்பா இருக்கு. சம்டைம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த டிசீஸ்க்கு பேர் தான்
அப்பெண்டிசிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. appendix. அப்போ அப்பெண்டிசிட்டிஸ் அப்போ அப்பெண்டிக்ஸ்ல ஒரு இன்ஃப்ளமேஷன் வருது அப்படின்னா அதுக்கு பேர் அப்பெண்டிசிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மைனர் ஆப்ரேஷன் மூலயமா அது எண்டோஸ்கோபி மூலயமா அதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அது உள்ள இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அது அப்படியே விட்டோம் அப்படின்னா அது பர்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா ஸ்டொமக் ஃபுல்லா அந்த இன்ஃபெக்ஷன் பரவிடும். அப்ப ஸ்டொமக் ஃபுல்லா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் பரவும்பொழுது உங்களுக்கு என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கலாவே எல்லா இடத்துலயும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி டிசீஸ் அதிகமாகி ஆட்டோமேட்டிக்கலாவே அவங்கள காப்பாற்ற முடியாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது பர்ஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா இதான் ரீசன். ஓகேங்களா? உள்ள வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடும். இப்ப அந்த அப்பெண்டிக்ஸ் இருக்கிறது நம்ம பாடியில ரைட் சைடுல இருக்குமா லெஃப்ட் சைடுல இருக்குமா? Left side. லெஃப்ட் சைடு. நீ பாக்குறப்போ உனக்கு லெஃப்ட் சைடு. ஆனா டயகிராம் வந்து இப்படி இந்த ஃபேஸ்ல தான் இருக்கும். அப்ப எந்த சைடுன்னு சொல்லுங்க. Right. ரைட்டு. எந்த ஒரு பிக்சர் அதே மாதிரி ஹார்ட் டயகிராம் வரும்போது அங்க வந்து உங்களுக்கு வந்து நீங்க வியூ பண்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா மிரரா வைக்கணும். அப்ப நீங்க திரும்பிக்கிட்டு அந்த இமேஜை நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே. அப்ப சீக்கம் புரியுது. அதுக்கப்புறம் சீக்கம் எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா கோலன். அந்த கோலன் வந்து மேல போறதுனால தட் இஸ் கால்டு அசெண்டிங் கோலன். இது வந்து கிடைமட்டமா போறதுனால இது டிரான்ஸ்வர்ஸ் கோலன். அதுக்கப்புறம் அந்த கோலன் கீழே இறங்குறதுனால அதுக்கு பேரு டிசெண்டிங் கோலன். இந்த விதத்துல தான் இந்த டைஜஸ்டட் மெட்டீரியல் வருது. அதுக்கப்புறம் தே ஆர் என்டர் இன்டூ த பெல்விக் கோலன் சொல்லுவாங்க. அது பெண்டா உள்ளது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெக்டம். ரெக்டம்னா தே ஆர் வேஸ்ட்டை ஸ்டோரேஜ் பண்ண இருக்கக்கூடிய ஒரு சேம்பர். அதான் ரெக்டம். ஆஃப்டர் தட் இங்க இருக்க வந்து பாத்தீங்கன்னா ரெக்டம் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க இங்க இருக்கக்கூடிய நர்வ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரெயினுக்கு அனுப்பி ஸ்டோர் ஆயிடுச்சு. இது இந்த வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படி சென்சேஷன் கொடுக்குறது. ஆஃப்டர் தட் ஆனஸ்ல உள்ள ஸ்பின்ச்சர் வந்து ஓப்பன் ஆகுது. மெட்டீரியல் எலிமினேட் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தா லார்ஜ் இன்டெஸ்டினுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ லைன் பை லைனா பார்க்கலாம். ஸோ லார்ஜ் இன்டெஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர் லாங். இதுல 3 பார்ட்ஸ் இருக்கு. 3 வகையான உறுப்புகள் இருக்கு. ஒன்னு வந்து சீக்கம், இன்னொன்னு வந்து கோலன், இன்னொன்னு வந்து ரெக்டம் மலக்குடல் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. 3 பார்ட்ஸ். இப்போ சீக்கம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் இஸ் வெல் டெவலப்டு இன் த ஹெர்பிவோரஸ். நான் சொன்னேன் இல்லையா, இது எதுல நல்லா டெவலப் ஆகிருக்கும்னா ஹெர்பிவோரஸ். ஹெர்பிவோரஸ்னா எந்த அனிமல் தாவரத்தை மட்டும் சாப்பிடுதோ பிளான்ட்டை மட்டும் சாப்பிடுதோ அதான் ஹெர்பிவோரஸ். பட் வெரி ஸ்மால் இன் மேன். நம்ம வந்து தாவரத்தெல்லாம் சாப்பிடுறது கிடையாது. நம்ம வந்து அதை ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து ஹீட் பண்ணி அதை வந்து என்ன அதை பாயில் பண்ணி தான் சாப்பிட்றோம். வெறும் பச்சையா இதுல வந்து நம்ம வந்து சாப்பிடுறது வெரி ரேர் தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஹெர்பிவோரஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கு. அரைசிங் ஃப்ரம் த சீக்கம் இஸ் ஏ ஃபிங்கர் லைக் வெஸ்டீஜியல் ஆர்கன். வெஸ்டீஜியல் அப்படின்னா தேவையில்லாத யூஸ்லெஸ்ன்னு அர்த்தம். தேவையில்லாத ஒரு உறுப்பு இருக்கு. அதுக்கு பேர் தான் பெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ரெண்டாவது பார்ட் நம்ம பார்க்கறது வந்து பார்த்தோன்னா கோலன். த கோலன் கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஒன்னு அசெண்டிங் கோலன். ஒன்னுக்கு பேர் என்னது அசெண்டிங் கோலன். அசெண்டிங்னா Ascending. மேலே மேலே ஏறுற கோலன். ரெண்டாவது வந்து பார்த்தா டிரான்ஸ்வர்ஸ். அது எந்த ஆக்சிஸ்ல இருக்கு கிடைமட்டமா இருக்கு. மூணாவது வந்து பார்த்தா டிசெண்டிங். ஓகேங்களா? கீழே இறங்குது. ஓகே. அடுத்தது ரெக்டம். ரெக்டம்னா ஸ்டோரேஜ் வேஸ்ட் மெட்டீரியல் பண்றது. பெல்விக் ஏன்னா இது இடுப்பு பகுதியில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெல்விக் கோலன்னு சொல்றாங்க. லீட்ஸ் டு த ரெக்டம். ரெக்டத்துக்கு போகுது. தட் ஓப்பன் பை த ஆனஸ். ஆனஸ்ல ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஆனஸ் இஸ் கார்டட் பை ஆனல் ஸ்பின்ச்சர்ஸ். ஆனஸ்ல வந்து பார்த்தா என்ன இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா ஸ்பின்ச்சர்ஸ். ஒன்று சர்க்குலர் வாலண்டரி மசில்ஸ். இது வந்து வாலண்டரி அப்படின்னா நம்மளுடைய பிரெயின் நம்ம சொல்றதை கேட்டாதான் அது வந்து என்ன செய்ய முடியும் எலிமினேட் ஆக முடியும். இது ஆட்டோமேட்டிக்கலாவே இது வந்து வேஸ்ட்டை எக்ஸ்கிரீட் பண்ண முடியாது. அந்த ஸ்பின்ச்சர்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் ஆனஸ் இதை கொடுத்துருக்காங்க. அதோட கண்டினியூஷன்ஸ் ஃபீக்கல் மெட்டீரியல் இப்படி தான் இருக்கும். இன் சம் ஹெர்பிவோரஸ் லார்ஜ் இன்டெஸ்டைன் கன்சிஸ்ட் ஆஃப் என்னது செல்லுலோஸ் டைஜஸ்டிங் Cellulose பாக்டீரியா. digesting. ஹெர்பிவோரஸ்னா யாரு? ஹெர்பிவோரஸ்னா என்ன யாருன்னு சொன்னேன்? தாவரம். அந்த பிளான்ட்டை மட்டும் சாப்பிடுறது. அப்ப அதுல வந்து பார்த்தோன்னா சில செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்கு. ஓகேங்களா? அதான் மெத்தனோஜன் பாக்டீரியாஸ்னு சொல்லி கொடுப்பாங்க. Methanogen bacteria. ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஹிஸ்டாலஜி ஆஃப் த ஹியூமன் கட். ஹிஸ்டாலஜி அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டடி ஆஃப் டிஷ்யூக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாலஜி. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அலிமெண்ட்ரி கனால கிராஸ் பண்ணி ஒரு டியூப் மாதிரி இருக்கு இல்லையா அந்த டியூப் அப்படியே என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த கிராஸ் கட் பண்றோம். இந்த இடத்துல கட் பண்ணி அதை இப்படி பார்க்குறோம். நல்லா அது இப்படி உள்ளதை கட் பண்ணி நம்ம இப்படி பார்க்கும் பொழுது அதுல எத்தனை லேயர்ஸ் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல என்னென்ன லேயர்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க த டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் செக்ஷனாலும் கிராஸ் செக்ஷனாலும் ஒண்ணுதான். ஓகேவா?
the transfer section of human gut show 4 layer 4 அடுக்கு இருக்குங்கிறாங்க. ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மியூக்கோசா. ஸோ வாட் இஸ் மியூக்கோசா? ஃபர்ஸ்ட் லேயர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மியூக்கோசா, அதாவது இன்னர் டு அவுட்டர் கொடுத்துருக்காங்க இங்க, உள்ளே இருந்து வெளியில. அப்ப மியூக்கோசா என்னங்க பாருங்க, இன்னர் மோஸ்ட் மாய்ஸ்ட் எபித்திலியல் லேயர். மாய்ஸ்ட்னா எப்போதும் வந்து பார்த்தாங்க ஈரப்பதமாகவே இருக்கும். அது எந்த செல்களால் உருவாயிருக்குன்னா எபித்திலியம் செல்ஸ். நம்ம பார்க்கும்போது தெரியும் நமக்கு, இது இன்னர் மோஸ்ட் மாய்ஸ்டா இருக்கக்கூடிய எபித்திலியல் லேயர் கண்டைன் செக்ரீட்டரி. இங்க இருக்கக்கூடிய செல்ஸ் செக்ரீஷன் பண்ணும், இங்க இருக்கக்கூடிய செல்ல அப்சார்ப்ஷன் பண்ணுது. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, இதுவே இந்த மியூக்கோசா ஸ்டொமக் ரீஜன்ல இருந்ததுன்னா அங்க செக்ரீஷன் பண்ணுது, ஸ்மால் இண்டஸ்ட்ரியில இருந்ததுன்னா மைக்ரோவேவ்ல அப்சார்ப் பண்ணுது. இப்போ மீனிங் புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து அலிமெண்ட்ரி கனால்னு சொல்றது எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா மவுத் டு ஆனஸ். அப்போ மவுத்லேருந்து ஆனஸ் வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய அலிமெண்ட்ரி கேனால் தான் நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். அதில் 4 லேயர் இருக்கு. இன்னராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மியூக்கோசா. அது 2 வேலையை செய்யுது. ஒன்று செக்ரிட்டரி அப்படின்னா எங்கெல்லாம் ஃபுட்டு டைஜஸ்ட் பண்ணுதோ அங்கெல்லாம் என்சைம் ஹார்மோன்ஸை என்சைமை செக்ரேட் பண்ணுது, நாட் ஹார்மோன்ஸு. ஸ்மால் இண்டஸ்ட்ரியில் அப்சர்வ் ஆகுது. அப்போ மியூக்கோசா பார்த்தாச்சு. ரெண்டாவது சப் மியூக்கோசா. மியூக்கோசாவுக்கு அடுத்து யார் இருக்கா அப்படின்னா வெளிநோக்கி உங்களுக்கு சப் மியூக்கோசா இருக்கு. ஓகேங்களா? இது சாஃப்ட் கனெக்டிவ் டிஷ்யூ, மென்மையான என்ன அது இணைப்பு திசுக்களால் ஆனது. ஜஸ்ட் அவுட் சைடு த மியூக்கோசா. மியூக்கோசாவுக்கும் அவுட் சைடு வெளியில நோக்கி இருக்கு. அது எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப் மியூக்கோசா, லைக் தட். இங்கே தான் சப் மியூக்கோசா. ஸோ இட் இஸ் கண்டெயின். இதில் என்ன இருக்கு அப்படின்னா நர்வ், தட் மீன்ஸ் பேரத்தாட்டிக் நர்வ் அதில் இருக்கு, சிம்பத்தாட்டிக் நர்வ்ஸ் அதில் இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. சிம்பத்தாட்டிக் அண்ட் பேராசிம்பத்தாட்டிக் நர்வ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப் மியூக்கோசால ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் என்னவும் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பிளட் வெசல்ஸும் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அங்கேருந்தா உங்களுக்கு இந்த மைக்ரோவேவ்ல அப்சர்வ் பண்ணுற ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் வெசல்ஸ் வழியாக உங்களுக்கு வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு போகணும். ஓகேங்களா? மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்குலாரிஸ். ஸோ வாட் யூ மீன் மஸ்குலாரிஸ் அப்படின்னா இந்த அவுட்டர் டு த சப்மியூக்கோசா. சப்மியூக்கோசாவுக்கு அடுத்தது யார் இருக்கா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஸ்குலாரிஸ். இதுல வந்து ஸ்மூத் மஸ்குலர் லேயர், அதாவது இன்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்குலரா இருக்கும், அவுட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஞ்சிடியூடினலா இருக்கும். இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ மஸ்குலாரிஸ்ல 2 சப் டைப் இருக்குப்பா. இன்னர் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர்னா இந்த ஷேப்ல இருக்கும். அவுட்டர் லாஞ்ச். அவுட்டர் வந்து பார்த்தா லாஞ்சிடியூடினல், லைக் தட், நீளமா அப்படி இருக்கும். ஓகேவா? லாஞ்சிடியூடினல் இதை கொடுத்துருக்காங்க. செரோசாங்கிறது அவுட்டர் மோஸ்ட் ஃபைபர் லேயர், ஃபைபரால் ஆனது, இழைகளால் ஆனதா வந்து பார்த்தீங்கன்னா செரோசா. இது அவுட்டர் லேயர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல உள்ள முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த டைஜஸ்டிவ் என்சைம் செக்ரேட் பண்ணக்கூடிய செல்ஸ் எல்லாமே மியூக்கோசால தான் இருக்கும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப் மியூக்கோசா. அது சப் மியூக்கோசாவில் எங்கே செக்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கிளான்ஸ் படிக்கும் போது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். மீனிங் புரியுதா உங்களுக்கு? அதில் வரும்போது நம்ம ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் அடைய கிளான்ஸ் எப்படிலாம் உங்களுக்கு இதேமாரி தான் கேட்பாங்க. உங்களுக்கு நீட்டு வரும்போது இதேமாரி டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் கேட்பான். என்ன பாரு, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது சலைவரி கிளாண்ட், பக்கல் கேவிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா மவுத். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈசோஃபேகஸ். ஓகேங்களா? இதேமாரி ஏதாவது ஒன்று விட்டுட்டு அங்கே ஏன்னு கொடுத்துருவான். அப்போ ஏங்கிறது என்ன அப்படிங்கிறத கீழே பாயிண்ட்ஸ் கொடுத்துருவான். அப்போ நீங்கள் என்ன எழுதணும்? ஈசோஃபேகஸ்னு எழுதணும். அடுத்தது இங்கே பாருங்க, கால் பிளாடர், இது லிவரு, இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. இது வந்து ஸ்டொமக்கு, இது ஸ்மால் இன்டெஸ்டைன், இது லார்ஜ் இன்டெஸ்டைன், இது ரெக்டம், இது ஆனஸ். இதுதான் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த டைஜஸ்டிவ் என்னது சிஸ்டம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது ஒரு மைண்டில் வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்க டைஜஸ்டிவ் கிளான்ஸ். ஓகேங்களா? அப்போ டைஜஸ்டிவ் கிளாண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதை பற்றி பார்த்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு டைஜஸ்டிவ் ட்ராக்கை பற்றி தான் பார்த்துருக்கோம், அலிமெண்ட்ரி கெனால் பற்றி தான் பார்த்துருக்கோம். அதில் இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் கிளாண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க டைஜஸ்டிவ் கிளான்ஸ் என்னென்ன, வாட் ஆர் த கிளான்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். என்னென்னு பாருங்க. ஈஸியாக புரியுதப்ப லெசன் உங்களுக்கு? புரியுது சார். கஷ்டமா இருக்கா? இல்ல இல்ல. ஓகேவா? ஏன்னா நமக்கு சிலபஸ் வந்து கொஞ்சம் இந்த ஸ்பீடில் தான் போனால் தான் நம்ம வந்து சிலபஸ் வந்து நம்ம முடிக்க முடியும். அதனால மேக்ஸிமம் 2 கிளாஸஸில் ஒரு சிஸ்டம் நம்ம முடிக்கிற மாதிரி, ஒரு லெசன் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதுலேயே நம்ம நியர்லி ஒரு ஆஃப் ஆஃப் த லெசன்ஸ் வந்திருப்போம் நம்ம. ஸோ டைஜஸ்டிவ் கிளான்ஸ், இப்போ கிளான்ஸ் பார்த்தாலே நமக்கு ஒரு ஆஃப் லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி. தே செக்ரேட் த என்னது டைஜஸ்டிவ் ஜூஸ்.
ஓகேவா? அந்த டைஜஸ்டிவ் கிளாண்ட் தான் இந்த கிளாண்ட் தான் என்னத்த செக்ரீட் பண்ணுது அப்படின்னா, டைஜஸ்டிவ் ஜூஸ செக்ரீட் பண்ணுது. இந்த டைஜஸ்டிவ் ஜூஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்ட என்ன செய்யுது? டைஜெஸ்ஷன் பண்ணுது. ஃபுட்ட வந்து செரிமானம் அடையுது. அப்ப உள்ள போற ஃபுட்டு அலிமெண்டரி கேனல் வழியா போகுது. ஆனா அந்த ஃபுட்ட டைஜெஸ்ட் பண்றது யாரு? செரிக்கிறது யாருன்னா, இங்க இருக்கக்கூடிய நொதிகள் தான். அப்ப டைப்ஸ் ஆஃப் டைஜஸ்டிவ் கிளாண்ட். 1 யாரு? சலைவரி கிளாண்ட் நம்மளுடைய மவுத் ரீஜன்ல தலைவர். இருக்கு. 2வது கேஸ்ட்ரிக் கிளாண்ட் ஸ்டொமக்ல இருக்கு. 3வது லிவரு. அது சில இது வந்து உங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் தான் சொல்லுவோம் ஒழிஞ்சு, ஆனா லிவர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்சைம்லாம் அதுல கிடையாது. ஓகேங்களா? அதுல வந்து பைல் மட்டும் தான் இருக்கும். அடுத்தது பேன்கிரியாஸ். இதுல நெறைய என்சைம்ஸ் வந்து செக்ரீட் பண்ணும் பேன்கிரியாஸ். பேன்கிரியாஸ பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து எண்டோகிரைன் கிளாண்ட்லயும் வரும். அதாவது இன்சுலின் அண்ட் குளுக்கோகான செக்ரீட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, பேன்கிரியாஸ்ல இருக்கக்கூடிய ஆல்ஃபா செல்ஸ், பீட்டா செல்ஸ். அது மட்டும் இல்லாம இது வந்து ஃபுட் டைஜெஷனுக்கும் பண்ணுது. அதனால இது வந்து ஹெட்டிரோ கிளாண்ட்ன்னு சொல்லுவாங்க. எண்டோகிராண்ட்லயும் ஒர்க் ஆகுது. எக்ஸோகிரைன் கிளாண்ட்லயும் வருது. எக்ஸோக்ரைன். ஓகே, ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் இன்டெஸ்டின்ல இருக்கக்கூடிய இன்டெஸ்டினல் கிளாண்ட். அப்ப டோட்டலி 5 கிளாண்ட்ஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் த டைஜெஷன் ஆஃப் ஃபுட் இன் த அலிமெண்டரி கேனல் ஆஃப் த ஹியூமன். ஓகேங்களா? 5 கிளாண்ட்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கிளாண்ட் நம்ம பார்க்கலாம். இங்க இங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் வருங்கிறத நான் நோட் பண்ணிடுறேன். அத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, டைஜஸ்டிவ் கிளாண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது சலைவரி கிளாண்ட். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3 பேர்ஸ் ஆர் சலைவரி கிளாண்ட்ஸ் ஆர் பிரசன்ட். 3 பேர்னாலே உங்களுக்கு தெரியும் 2. அப்ப 3 பேர்னா மொத்தம் 6 சலைவரி கிளாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. அதாவது நம்மளுடைய பக்கல் கேவிட்டில ரைட் சைடுல 3யும், லெஃப்ட் சைடுல 3யும் பிரசன்ட் ஆயிருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். 3 பேர்ஸ்னா மொத்தம் 6 என்னன்னு பாருங்க. 1 பரோட்டிட். 2 இருக்கு. அதாவது பரோட்டிட்ல உள்ள இருந்துலயே லார்ஜஸ்ட் சலைவரி கிளாண்ட்னு எத சொல்லுவாங்க அப்படின்னா, பரோட்டிட் கிளாண்ட் தான் சொல்லுவாங்க. இது சீன் இன் த சீக்ஸ். சீக்ஸ் நம்ம எங்க சொல்லுவோம்? இந்த சைட், தாண்ட இந்த சைட். சைடு ஆமா. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா நம்மளுடைய காது இருக்கு இல்லையா? காதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பரோட்டிட் கிளாண்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அப்ப பரோட்டிட் கிளாண்ட் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த காது மடல் இருக்கு இல்லையா? பின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? இதுல சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பரோட்டிட்ல இன்ஃபெக்ஷன் ஆகும். இன்ஃபெக்ஷன் ஆகி வரக்கூடியதான் மம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அப்படியே பல்ஜ் ஆயிடும். அந்த காதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ம். பரோட்டிட் கிளாண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆகுறதுனால தான் அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னா, பல்ஜ் ஆயிடும். அதுக்கு பேரு மம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா? இது பரோட்டிட் கிளாண்ட். அப்ப 1 மார்க்ல கேட்கும்போது 3 பேர்ஸ் ஆஃப் சலைவரி கிளாண்ட்ஸ் இருக்கு. அது விச் ஒன் இஸ் த லாங்கஸ்ட், லார்ஜஸ்ட்ன்னு கேட்டேன் அப்படின்னா, பரோட்டிட். அத மைண்ட்ல வைங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சப் மேக்ஸில்லரி. சப் மேக்ஸில்லரி. அதுக்கு இன்னொரு பேர் என்ன குடுக்குறாங்க அப்படின்னா, சப் மாண்டிபுலார். ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுங்க. இது வந்து அப்பர் ஜாவுடைய ஜாயிண்ட். இது வந்து லோவர் ஜாவுடைய ஜாயிண்ட். ஓகேங்களா? இந்த கிளாண்ட் வந்து பார்த்தா 2 ஜாஸும் 2 தாடைகளும் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம ஓப்பன் பண்ணா தெரியும். இந்த இடத்துல வந்து அது பிரசன்ட் ஆயிருக்கும். லைக் தட். அப்பர் ஜாவும், லோவர் ஜாவும் ஜாயின் பண்றதுனால. அப்ப அப்பர் ஜாவுக்கு பேரு வந்து பார்த்தோம்னா, சப் மேக்ஸில்லரி. லோவர் ஜாவுக்கு பேரு வந்து சப் மாண்டிபுலார். மாண்டி மேண்டிப். அப்படின்னா மூவபிள். நம்மளுடைய மவுத் பார்ட்ஸ்ல எந்த ஜா மூவபிள்? அப்பர் ஜாவா, லோவர் ஜாவா? லோவர் ஜா. லோவர் ஜா. அதான் மூவபிள். ஓகேங்களா? சப் மாண்டிபுலார். ஓகேங்களா? சோ இந்த 2யும் ஜாயின் பண்ற இடத்துல 2 இருக்கு. இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1 ஜாயின் பண்ற இடத்துல. அதுக்கு 2 பேர் இருக்கு. சப் மேக்ஸில்லரி ஆர் சப் மாண்டிபுலார். ஏன் பேரு வச்சிருக்காங்க அப்படின்னு நான் மீனிங் சொல்லிட்டேன். பொதுவான இடத்துல இருக்கு. சீன் இந்த லோவர் ஜான்னு குடுத்திருப்பாங்க இத. பட் 2 ஜாயினிங் ஆன இடத்துல தான் இருக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் சப் லிங்குவல். சப்னாலே கீழ. லிங்குவல்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டங்க். நாக்குக்கு அடியில இருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா சப் லிங்குவல் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்ப என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு இதுல கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு பரோட்டிட் கிளாண்ட் இருக்கு இல்லையா? அது வந்து அந்த சலைவாவ எந்த டியூப் வழியா மவுத்ல போர் பண்ணுதுன்னு கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கு பேர் என்ன குடுத்துருக்காங்க? பரோட்டிட் டக் ஆர் பார்த்தோலியன் டக்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்னுக்கும் ஒரு டக்குக்கு பெயர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சப்லிங்குவல் பாருங்க. சப்லிங்குவல் டக்ட்டோட பேரு மாண்டிபுலுக்கு சப் மாண்டிபுலார் டக்ட். சப்லிங்குவலுக்கு வந்து பார்த்தோன்னா, சப்லிங்குவல் என்னது டக் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. ஆனா ஒவ்வொன்னுக்கும் செப்பரேட்டா ஒரு பேரு குடுத்துருக்காங்க. ஆனா உங்க புக்ஸ்ல சிபிஎஸ்சில அது இல்ல. ஸ்டேட் போர்ட்ல தான் குடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்னுக்கும் ஒரு பேர் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சலைவாவ பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, அதனுடைய என்ன பார்க்குறோம் அப்படின்னா, செக்ரீஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ சலைவரி கிளாண்ட் செக்ரீட் தானே அது சலைவா. சலைவானா ஒண்ணும் கிடையாது எச்சில். ஓகேவா?
இட் கண்டைன் நோட் பண்ணிக்க. அடுத்த 1 மார்க்கு. சலைவாவில் 99.5% ஆஃப் த வாட்டர். ஓகேங்களா, அது என்ன இருக்கு 99, ஏன்னா அது கலர்லெஸ் லிக்விட் வாட்டரியா இருக்கு இல்லையா. ரிமைனிங் உள்ள 5% தான், அது 0.5% தான் ரிமைனிங் உள்ளதான் இருக்கு. அப்ப 99.5% வாட்டர் இருக்கு. மியூசின், அதாவது அது எச்சிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொழகொழப்பு தன்மையை கொடுக்கறது யார் அப்படின்னா மியூக்கஸ். ஓகேங்களா, அதான் மியூசின் இருக்கு. இது என்சைம் இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த என்சைம் பேர் என்ன அப்படின்னா சலைவரி அமைலேஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டயலின். பி சைலண்ட்டுங்க. ஓகே, அப்போ இதுல கொஸ்டின்ஸ் கேட்கும்போது வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இன் சலைவானா 99.5%. வாட் ஆர் த என்சைம் ஆர் பிரசன்ட்னா சலைவரி அமைலேஸ். இன்னொரு பேர் டயலின். இன்னொரு என்சைம் இருக்கு, அது பேர் லைசோசைம். இதோட பியூட்டி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? லைசோசைமோட வேலை, வாட் இஸ் த ரோல் ஆஃப் லைசோசைம்? நோ ஐடியா. இந்த லைசோசைம் என்ன செய்யுது அப்படின்னா நம்ம ஸ்டார்ச் சாப்பிடுற கன்வெர்ட் எதப்பா ஸ்டார்ச் கன்வெர்ட்டிங். இது வந்து ஸ்டார்ச் கன்வெர்ட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சலைவரி அமைலேஸ் தான் ஸ்டார்ச் கன்வெர்ட் பண்ணுது. இப்போ நம்ம புதுசா ஒரு வார்த்தை பாக்குறோம்னா லைசோசைம். இது வந்து பாக்டீரியலைட்டிக் என்சைம். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல பாக்டீரியா இருந்துச்சுன்னா அந்த பாக்டீரியாவுடைய செல்வால டைஜஸ்ட் பண்ணிடும். அப்ப அந்த பாக்டீரியாவை அழிச்சிடும். இதுதான் இந்த லைசோசைமோட வேலை. இது எதுல இருக்கு? சலைவால பிரசன்ட் ஆயிருக்கு, பாத்துங்க. அப்புறம் எலக்ட்ரோலைட்ஸ். ஸோ வாட் டு யூ மீன் பை எலக்ட்ரோலைட்ஸ்? ஒரு மெட்டீரியலை நம்ம வந்து டிசால்வ் பண்ணி அதை வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணோம்னா அந்த மெட்டீரியல் பாசிட்டிவாகவும் அந்த மெட்டீரியல் நெகட்டிவாகவும் பிரிஞ்சுது அப்படின்னா தட் இஸ் கால்டு எலக்ட்ரோலைட். அப்போ நம்மளோட சலைவாவில் என்னென்ன எலக்ட்ரோலைட்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா சோடியம், பொட்டாசியம், குளோரின் அண்டு பைகார்பனேட், இதெல்லாம் இருக்கு. அப்போ இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மியூக்கஸில் உள்ளது, சலைவாவில் உள்ளது எல்லாமே ஒரு யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல். அப்போ நம்ம சலைவாவை நம்ம அதிகமாக என்ன செஞ்சிடக்கூடாது, ஃபோர்வர்ட் பண்ணி வெளியில தள்ளிடக்கூடாது. சலைவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், டைஜஷனுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இதுதான் சலைவரி கிளான்ஸுக்கான ஒரு இது. தென் நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். கேஸ்ட்ரிக் கிளாண்ட். கேஸ்ட்ரிக்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டொமக். ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்டொமக்கில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். ஸோ கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கேஸ்ட்ரிக்னால ஸ்டொமக்கு, அது வந்து யூசோஃபேகஸு, ஸ்டொமக்கு, மியூகோசா ரீஜனு, எபித்திலியம், இன்னொன்று பைலோரிக் ஸ்பின்ச்சர், அது இருக்கக்கூடிய வில்லை, இது வந்து டியோடினம், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்டொமக் அப்படியே ஒரு கட் ஷார்ட் பண்ணி வெளில பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய லேயர்ஸ் இருக்கு. அந்த ஃபோல்டு பார்த்தோம்ல, அந்த ரூகேன்னு சொல்லுவோம். அந்த ஃபோல்டுக்கு பேர் என்னது? ரூகே. அதை நம்ம பார்க்கும்போது அதோட எக்ஸ்பான்ஷன் தான் இங்கே பார்க்குறோம். ஒரு செல்லோட அடுக்கோடைய லேயர் தான் இது. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் தான். அங்க இருக்கக்கூடிய செல்லு, அந்த இருக்கக்கூடிய செல்லு ஒன்று சீஃப் செல்னு சொல்லுவாங்க, அல்லது அது ஜைமோஜான் செல்னு சொல்லுவாங்க. சீஃப் செல்லுக்கு இன்னொரு பேர் என்னது? ஜைமோஜான், ஆர் என்னது பெப்டிக் செல்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்னுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா ஆக்சிண்டிக் ஆர் பெரைட்டல் செல்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இது 3மே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். அனதர் நேம் வந்து நம்ம மெயினாக மார்க் பண்ணணும். ஏன்னா அனதர் நேம் நம்ம வந்து ரெஃபர் பண்ணாத போயிருப்போம், ஆனால் அந்த கொஸ்டின்ஸ் வரும்போது நமக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, இதில் இருக்கக்கூடிய செல்லு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீஃப் செல்லு, இன்னொன்று பெரைட்டல் செல்லு, அதில் இருக்கக்கூடிய கேஸ்ட்ரிக் கிளாண்டு. கிளாண்ட்னா லிக்விடு, கேஸ்ட்ரிக்னா ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஜூஸ் தான் கேஸ்ட்ரிக் கிளாண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, த டியூபுலார் கிளாண்ட் ஃபவுண்ட் ஆன் த இன்னர் வால் ஆஃப் த ஸ்டொமக். ஓகேங்களா, டியூபுலார் கிளாண்ட், டியூபுலார்னு தெரியும், டியூப் ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளாண்டு. அது எங்கே இருக்குது அப்படின்னா இன்னர் வால் ஆஃப் த ஸ்டொமக், ஸ்டொமக்கில் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தே செக்ரீட் என்னது அசிடிக். அப்போ வந்து அது பிஹெச் எவ்வளோ? அடுத்த 1 மார்க்கு 1.8 to 2.0, இதுதான் அதோடைய பிஹெச். ஓகேங்களா, இது என்னத்தை செக்ரீட் பண்ணுது? கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் ஜூஸ். கேஸ்ட்ரிக்னால ஸ்டொமக் தான். ஓகேங்களா, ஜூஸ்னா லிக்விடு. த கேஸ்ட்ரிக் கிளாண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 kinds ஆஃப் செல்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒன்று மியூக்கஸ் நெக் செல். மியூக்கஸ் நெக் செல் தே செக்ரீட் த மியூக்கஸ். ஓகேங்களா, இது என்னத்தை செக்ரீட் பண்ணுதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க? மியூக்கஸை செக்ரீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் செல் ஆர் என்னது, இன்னொரு பேர் ஜைமோஜான் செல் ஆர் என்னது பெப்டிக் செல், தே செல் செக்ரீட் த, இது என்னத்தை செக்ரீட் பண்ணுது அப்படின்னா என்சைம். இது சீஃப் செல்ஸ் என்னத்தை செக்ரீட் பண்ணுது அப்படின்னா என்சைமை செக்ரீட் பண்ணும். ஓகேங்களா, சீஃப் செல் செக்ரீட் த என்சைம். நெக்ஸ்ட் ஆக்சிண்டிக் செல்கள் ஆர் பைட்டல் செல் செக்ரீட் த HCl. இது என்னத்தை செக்ரீட் பண்ணுது அப்படின்னா HCl, ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை செக்ரீட் பண்ணுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க மியூக்கஸ் நெக் செல்.
ஓகேங்களா? தே செக்ரீட் த என்னத்த செக்ரீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க அப்படின்னா, தே ஆர் செக்ரீட் த மியூக்கஸ செக்ரீட் பண்ணுது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, மியூக்கஸ் வந்து எத புரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா, ஸ்டொமக்கோட இன்னர் லைனிங்க புரொடெக்ட் பண்ணுது. ஏன்னா, அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? HCl. நம்ம HCl வந்து பார்த்தா என்ன செய்றோம் அப்புறம்? அந்த ஸ்டொமக்க வந்து அரிச்சிடும். ஓகேங்களா? ஆ எரோடேட் ஆயிடும். அப்ப அல்சர் வந்துரும். அப்ப அல்சர்லேருந்து பாதுகாக்கிறது, அப்ப மியூக்கஸ் நெக் செல் செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த மியூக்கஸ் தான் ஸ்டொமக்க புரொடெக்ட் பண்ணுது 1. ஸோ மியூக்கஸ் அது அப்புறமேட்டு அதோட என்னது பைகார்பனேட் புரொடெக்ட் த ஸ்டொமக் வால். ஸ்டொமக் வால பாதுகாக்குது. ஃப்ரம் என்னது HClலேருந்து பிரிவென்ட் த ஆட்டோ டைஜஷன். நம்மளுடைய டைஜஸ்டிவ் என்சைமே நம்ம பாடி பார்ட்ஸை டைஜஸ்ட் பண்ணுனா வரக்கூடியதான் உங்களுக்கு வந்து அந்த டிசீஸ் அதுதான் அல்சர்னு சொல்லுவாங்க. அந்த அல்சர் வராம தடுக்கிறது யாரு? மியூக்கஸ். அதுக்காக சாப்பிடாம இருந்தோம்னா கண்டினியூவா ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதே இல்ல. ஒரு 3 மாசமா எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அல்சரேஷன் வந்துரும். நெக்ஸ்ட் சீஃப் செல் ஆர் சைமோஜன் செல் ஆர் பெப்டிக் செல் செக்ரீட் த ப்ரோ என்சைம். என்சைம்னா உங்களுக்கு தெரியும் இது ஆக்டிவேட்டட் ஃபார்ம். ப்ரோ என்சைம்னா அது இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய என்சைம் தான் ப்ரோ என்சைம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நொதிகளுக்கு முன்னாடி. லைக் என்னென்னு பாருங்க. பெப்சினோஜன். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா புரோரெனின். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா லிப்பேஸ். இது எல்லாமே செக்ரீட் பண்றது யாரு அப்படின்னா சீஃப் செல். சீஃப்னா முக்கியமான. அப்ப முக்கியமா எது தேவை? என்சைம். அப்படி மைண்ட்ல வைங்க. அதுக்கு இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா இசட். சீஃப் செல்ஸ், zymogen செல்ஸ் ஆர் பெப்டிக் செல்ஸ். சிபி செட்னு வச்சுங்க. சிபி செட். ஓகே. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல மைண்ட்ல வச்சுட்டோம்னா ஈஸியா இருக்கும். சீஃப்னாலே என்சைம்னு வச்சுங்க. ஆக்சிண்டிக். ஓகேங்களா? ஆக்சிண்டிக் அப்படின்னாலே உங்களுக்கு HCl. தே செக்ரீட் த HCl. அதுக்கப்புறம் அனதர் இம்பார்ட்டன்டான ஒன்று செக்ரீட் பண்ணுது. கேஸ்ட்ரிக் இன்சின்ட்ரிக் ஃபேக்டர். இந்த ஃபேக்டர் ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன் அப்படின்னா இதுதான் எதுக்கு யூஸ் ஆகுது? அப்சார்ப்ஷனா விட்டமின் B12. விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு அப்படின்னா ஆர்பிசி ஃபார்மேஷனுக்கு விட்டமின் B12 முக்கியம். விட்டமின் B12 கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசி ஃபார்மேஷன் கம்மியாயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெர்சினியஸ் அனிமியான்ற டிசீஸ் வந்துடும். ஓகேங்களா? அப்ப இன்ட்ரின்சிக் ஃபேக்டாரு அந்த HCl செக்ரீட் பண்றது ஆக்சிண்டிக் செல்கள் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுங்க. ஓகே. சரி ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட போதும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதோட கண்டினியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அடுத்த கிளாஸஸ்ல நம்ம வந்து லிவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா?